leaders வந்து ஒரு முக்கியமான அப்டேட் வந்து இருக்கு சங்கர் சார் கிட்ட இருந்து. ஸோ ப்ளீஸ் உங்க பீப்புள் யாராவது இல்லை அப்படின்னா கால் பண்ணியே இன்வைட் பண்ணிடுங்க. பாருங்க, உங்க அப்லைன், ஸ்பான்சர், டவுன்லைன், லைஃப் லைன் யாரா இருந்தாலும் கொஞ்சம் இன்ஃபார்ம் பண்ணிடுங்க. ஸோ மறுபடியும் வந்து ஒரு 10 o'clock வந்து ஒரு 100% வந்து எல்லாருமே உள்ள வந்தே ஆகணும் அப்படின்ற மாதிரி ஒரு அப்டேட் இருக்கு. ஸோ ஒரு 100% பெனிஃபிட் இருக்க விஷயம் இது. நமது பிபிஏ ஸ்பீட்காஸ்ட் குடும்ப உறுப்பினருக்கு இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். ஸோ நமது பிபிஏ ஸ்பீட்காஸ்ட் அனைவரையும் கோடீஸ்வரராக்கும் நமது நம்பிக்கையை ஏற்படுத்தி நாம் அனைவரும் இதில் பயணம் செய்து கொண்டிருக்கிறோம். ஸோ இந்த நேரத்தில் நான் இதை பயணம் செய்த இந்த அனுபவத்தை நான் சொல்ல கடமைப்பட்டுள்ளேன். நமது பிபிஏ ஸ்பீட்காஸ்டில் இணைந்த நாள் முதல் இன்று வரை எனது ஒவ்வொரு குடும்ப செலவுக்கும் சரியான நேரத்தில் நம்பிக்கையோடு இருக்கும் அந்த தருணத்தில் பிபிஏ ஸ்பீட்காஸ்டில் இருந்து ஒவ்வொரு லெவலில் எனக்கு பணம், எனக்கு மட்டுமல்லாது எனது மனைவியோட, என்னோட லைஃப் லைன் மனைவி மற்றும் என் பிள்ளைகள் லைனிலிருந்து பணம் பெற்றுக்கொண்டு இருக்கிறேன். ஸோ இந்த அருமையான வாய்ப்பை கொடுத்த இந்த நேரத்தில் இந்த பிரபஞ்சத்துக்கும் நான் வணங்கும் எனது குலதெய்வத்துக்கும் இதை உருவாக்கிய அனைத்து அன்பர்களுக்கும் இந்த நேரத்திலே நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இப்பொழுது ஜே.கே. சாமி சார் ஒரு முறை சொன்னார், நீங்கள் ஒவ்வொரு முறையும் ரீபர்த் ஐடி உங்களுக்கு கிடைக்கும் பொழுதெல்லாம் ஒரு மரக்கன்றினை நட வேண்டும் என்று சொன்னார். அதை நான் இப்பொழுது எனது கல்லூரியிலே அதை நான் செய்து கொண்டிருக்கிறேன். அதை என் மாணவர்கள் மூலமாக ஒவ்வொரு ரீபர்த்தும் ஐடி வரும்பொழுதும் இப்பொழுது மரக்கன்று நட்டுள்ளேன். இப்பொழுது எனக்கும் எனது மனைவி, எனது குழந்தைகளுக்கும் வந்ததை பொறுத்து இப்பொழுது 10 மரக்கன்றுகள் இப்பொழுது எனது கல்லூரி வளாகத்திலே நட்டுள்ளேன். ஸோ இது ஒரு மனதுக்கு புத்துணர்ச்சியாகவும் மற்றும் ஒரு நம்பிக்கையும் ஏற்படுத்தியுள்ளது. ஸோ இதே போல் அனைவரும் இதனை தொடர்ந்து செய்து வந்தால் நமது வாழ்க்கையிலே அந்த மரம் வளர வளர நமது நல்ல எண்ணங்களும் வளரும். நாம் அனைவரும் பிபிஏ ஸ்பீட்காஸ்ட் மூலமாக முன்னேறுவோம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். தற்போது வரை நான் லைஃப் லைனில் 8 ரெஃபரல் கொடுத்துள்ளேன். இந்த வாரம் கல்லூரியில் சம்பளம் போட்டு விடுவார்கள். எனது உடன் பணிபுரியும் அன்பர்கள் இதில் இணைய காத்திருக்கின்றார்கள். இந்த வாரம் நான் சிஸ்டம் ப்ரமோட்டராக உருவெடுப்பேன் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் எனது மனைவி, எனது பிள்ளைகள் இருவரையும் சிஸ்டம் ப்ரமோட்டராக வரும் மாதங்களிலே ஆகஸ்ட் 15க்குள் அவர்களையும் சிஸ்டம் ப்ரமோட்டர்களாக உருவாக்குவேன் என்பதை இந்த நேரத்தில் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இதில் இணைந்த அனைவரும் ஒரு குடும்ப உறுப்பினர்களாக ஒருவரை ஒருவர் ஒரு நம்ம அப்ரூவலுக்காக வந்து நம்ம பேசும்போது அவர்கள் நம்முடன் உரையாடும் போது ஒரு குடும்ப உறுப்பினர்களிடம் உரையாடுவது போல் கிடைக்கும் மகிழ்ச்சி போல், மற்றும் நமது பல ஆண்டுகளுக்கு முன்னால் நாம் பிரிந்து ஒரு நண்பர்கள் ஒன்று கூடினால் எப்படி நாம் பேசிக்கொள்வோம் அதுபோல் உரையாடும் ஒரு மன மகிழ்ச்சி ஏற்படுகிறது. அந்த அளவுக்கு வந்து நம்ம ஃபோன் பேசும்போது ஒருவர் தனது அனுபவத்தை பரிமாறிக்கொள்ளும் போது கண்டிப்பாக நம் அனைவருமே ஒரு குறுகிய காலத்திலேயே நம்ம கோடீஸ்வரர் என்ற வாய்ப்பை லைஃப் லைன் எந்த அளவுக்கு நம்ம டைரக்ட் ரெஃபரல் கொடுக்கிறோமோ அந்த அளவுக்கு குறுகிய காலத்திலேயே நாம் அனைவரும் கோடீஸ்வரர் ஆகும் என்ற ஒரு நம்பிக்கை ஏற்படுத்துகின்றது. அதே போல் பிபிஏ ஸ்பீட்காஸ்ட் சென்ட் ரிசீவ் அதில் பார்த்தீங்கன்னா டெய்லி வந்து ஒரு நம்பிக்கையுடன் அனைவரும் வந்து தனது குறை தீர்க்கும் நாள் என்று நமது கலெக்டரேட்டில் வாரத்துக்கு கேட்கலாம் வைப்பாங்க. பட் நம்மளுக்கு வந்து தினமும் அந்த குறை தீர்க்கும் நாள் மூலமாக நமக்கு அனைத்து குறைகளையுமே நிவர்த்தி செய்து கொண்டு இருக்கிறார்கள் நமது குடும்ப உறுப்பினர்கள். அதை போல் அவங்க கொடுக்குற ரிப்ளைஸ் வந்து பார்த்திங்கன்னா இம்மிடியேட்டாக அந்த குறைகளை வந்து அவங்க தீர்த்து வைக்கிறது வந்து பார்த்திங்கன்னா அதுவும் ஒரு மிகப்பெரிய மன மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கிறது. மேலும் இதில் இணைந்த அனைவருமே வந்து நான் ஒன்று சொல்லிக் கொள்ள வேண்டுகிறேன், நம்பிக்கை 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 அந்த 3 விஷயம். அதாவது பிரபஞ்சத்தை வந்து இந்த ரகசியம் என்று சொல்வார்கள், வாழ்க்கையில் ரகசியம். ஏன் இவர்கள் மட்டும் வெற்றி பெறுகிறார்கள் சொல்லுவாங்க, கலீலியோ, ஐன்ஸ்டைன், நியூட்டன், தாமஸ் ஆல்வா எடிசன் போன்றவர்கள் வந்து வாழ்க்கையை கடைபிடித்த ரகசியம் வந்து இந்த பிரபஞ்சத்திடம் அந்த ஃப்ரீக்வன்சி அலைவரிசையை வந்து எப்படி அவங்க மேம்படுத்திக் கொள்கிறார்கள் என்றால் கேளுங்கள், நம்புங்கள், பெறுங்கள், நன்றி கூறுங்கள். இந்த 4 விஷயம்தான் வந்து அவங்க லைஃப்ல வந்து ஃபாலோ பண்ணது. அது இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் தான் வந்து அவங்க அதை ஃபாலோ பண்ணுவாங்க.
கேளுங்கள், நம்புங்கள், பெறுங்கள், நன்றி கூறுங்கள். இந்த விஷயம்தான் வந்து நம்ம வாழ்க்கையில கடைபிடித்தோம்னால் கண்டிப்பா அனைவரும் வந்து நம்ம இந்த பிபிஎஸ் ஸ்பீட்காஸ்ட் மூலியமாக மிகப்பெரிய ஒரு இலக்கை அடைவோம். அதே போல் நமது அடுத்த ப்ராஜெக்ட் வந்து எல்லாரும் மனசிலே வந்து ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. நம்ம ஸ்பீட் கிரிப்டோ வெர்ஷன் 2. ஸோ ஸ்பீட் கிரிப்டோ மூலமாக மிகப்பெரிய ஒரு அபரிமிதமான வளர்ச்சி நம்மை நோக்கி வந்து கொண்டே இருக்கிறது. ஸ்பீட்காஸ்ட் வந்து நம்ம வந்து தேடி வந்தோம், பட் ஸ்பீட் கிரிப்டோ வந்து நம்மை நோக்கி வந்து கொண்டே இருக்கிறது. அதுதான் நம்ம கேளுங்கள், பெறுங்கள், நம்மளை தேடி வந்து கொண்டே இருக்கிறது. ஸோ அது அனைவரும் வந்து நம்ம பிபிஎஸ் ஸ்பீட்காஸ்ட் குடும்ப உறுப்பினர்கள் முன்வைத்த அந்த கோரிக்கை, அந்த ஆகஸ்ட் 15க்குள்ள 1000 நபர்கள் இல்லை 1500 நபர்கள் வந்து நம்ம பிபிஎஸ் ஸ்பீட்காஸ்ட் இருந்து அந்த 12 ரெஃபரல் கொடுத்து நம்ம வந்து அனைவரும் வந்து பிபிஎஸ் ஸ்பீட் கிரிப்டோவில் இணைந்து மிக குறுகிய காலத்தில் அந்த அளவுக்கு அன்னைக்கு சங்கர் சார் வந்து அந்த எக்ஸ்பிளைன் பண்ணார். ஒரு சண்டே அந்த உண்மையாலுமே வந்து ஒரு 4 hours வந்து அந்த டயர்டு இல்லாமல் 4 மணிக்கு ஆரம்பிச்சு அந்த 8 மணி வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க வந்து யாராலையும் வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து இந்த அளவுக்கு ஒரு பொறுமையாக செந்தில் சார் அவர் அந்த பேசிக் கான்செப்ட் சொன்னார். எது டோக்கன் அப்படின்னு சொன்னார், எது வந்து ஸ்டேபிள் காயின், சும்மா அது வந்து ஒரு பிளாக் செயின்னா என்ன அப்படிங்கிறது வந்து ஒரு சர்டிஃபிகேட் கோர்ஸே வந்து அவர் மூலிமா நம்ம எல்லாருக்கும் ஒரு பேசிக் ட்ரெயின் வந்து நம்ம எடுத்துக்கிறது நல்லது. அதனால் செந்தில் சாரோட ஒரு கிளாஸ் வந்து நான் எதிர்பார்த்துட்டு இருக்கிறேன். கிரிப்டோவில் வந்து பேசிக் வந்து எல்லாத்துக்கும் தெரிஞ்சுன்னா அந்த எப்படி அந்த விதை என்கிறது வந்து தான் பேசிக்னு சொல்லுவாங்க. நம்ம ஒவ்வொரு படிப்பையிலையும் சரி பேசிக் கான்செப்ட் தெரிஞ்சுக்கணும். அதனால் செந்தில் சாரோட ஒரு பேசிக் கிளாஸ் வந்து அனைவருக்கும் கொடுத்தா நல்லதுன்னு நினைக்கிறேன். அப்புறம் சங்கர் சார் அன்னைக்கு நான் வந்து 4 மணி நேரம் அந்த கொடுத்த அந்த எக்ஸ்பிளனேஷன், அந்த ஒவ்வொரு ஹெவன்னு சொல்லி ஒவ்வொரு அந்த சொர்க்கத்தில் இத்தனை வகைகள் இருக்குதா. நானும் இவ்வளோ வருஷம் ஃபீல்டில் இருக்கிறேன், எஜுகேஷன் ஃபீல்டில். பட் சொர்க்கத்துக்கு வந்து இவ்வளவு ஒரு இவ்வளவு அர்த்தங்கள் இருக்கிறது வந்து அன்னைக்கு அவர் சொல்ல அப்படியே அந்த சொர்க்கத்துக்கு பயணம் செய்த மாதிரி ஒரு ஃபீல் வந்து சங்கர் சார் கொடுத்தாரு. ஸோ ஒவ்வொரு இதுல அடுத்துல அதுல ஒரு ரீபர்த், அதுல எஃப்டிசி போய் நம்ம ஸ்பீட்காஸ்ட்ல இருந்து அங்கேயும் நம்மளை வந்து மேலே கொண்டு வருது அப்படின்னு பார்க்கும்போது இனி ஸ்பீட்காஸ்ட்ல வந்து இணைந்து அனைவருமே நம்ம அந்த கிரிப்டோ வந்த அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 4 மாதம் to 6 மாதம் பார்த்தீங்கன்னா சார் 1,53,000 எனக்கு கிடைச்சிருச்சு சார் ஒரு ஐடிக்கு சார் அப்படின்னு. ரீபர்த் ஐடிக்கு மந்த்லி ஒரு ஆவரேஜா ஒரு 30,000 வந்து எல்லாருக்கும் வந்துட்டு இருக்கும். அப்படி இணைந்து 6 மாதம் கழிச்சு பார்த்தீங்கன்னா பிபிஎஸ் ஸ்பீட் கிரிப்டோ வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இணைந்து அனைவருக்கும் 6 மாதம் கழிச்சு மந்த்லி என்னோட கால்குலேஷன் 30,000 சேலரி மாதிரி அனைவருக்கு வந்துட்டு இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு வந்து பிபிஎஸ் ஸ்பீட் கிரிப்டோவில் போட்டுருக்கிற அந்த பிளான், அதில் கிடைக்கிற ரீபர்த்து, எகைன் பிபிஎஸ் ஸ்பீட் கேஷ்ல வர்றது, அப்புறம் அதில் ரீபர்த் ஸ்பீட் கிரிப்டோவில் அதில் நம்ம 3 ரெஃபரல் 3 பேர்த்த வந்து அங்கே நம்ம வந்து ப்ரொமோட்டராக கொண்டு வந்து மறுபடியும் அதை 3 பேர் அங்கே கொண்டு வரும்போது அவங்க 3 பேரை கொண்டு வரும்போது அது என்ன சொல்றாங்க, அது சான்ஸே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு இந்த வாய்ப்பு வந்து இந்த ஒரு அதான் சொல்லுவாங்க, படைப்புங்கிறது வேற, இன்வென்ஷன் சொல்லுவாங்க, டிஸ்கவர் பட் இன்வென்ஷன் அப்படிங்கிறது நம்ம உருவாக்குறது. ஸோ இந்த 2 விஷயமே வந்து நம்ம பிபிஎஸ் ஸ்பீட்காஸ்ட் குடும்ப உறுப்பினர்கள் உருவாக்கிய அந்த கான்செப்ட் வந்து வர்ணிக்க வார்த்தையிலே சொல்வதற்கு எந்த ஒரு வார்த்தையிலும் டிக்ஷனரிலையும் தான் நம்ம தேடுறோம். அந்த இன்வென்ஷன் கான்செப்ட்ல வந்து இதை எடுத்துட்டு வந்திருக்கிறாங்க. அதனால வந்து இதுல வந்து நம்ம என்ன சொல்றோம், ஃபெயிலியர் மோடு, சக்சஸ் மோடுன்னு சொல்லுவாங்க. ஸோ நம்மளோட பிபிஎஸ் ஸ்பீட்காஸ்ட் டெய்லி வந்து ஃபெயிலியர் மோடே இருக்காது. பிபிஎஸ் கிரிப்டோலையும் சரி எல்லாமே சக்சஸ் மோடில் தான் வருது. பட் அதுக்கு எல்லா சக்சஸ் மோடு வரும்னா நம்மளோட ஒத்துழைப்பு, நம்மளோட அந்த கான்ஃபிடென்ட், கேளுங்கள், பெறுங்கள், நம்புங்கள் அப்படிங்கிற அந்த 3வது விஷயம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த நம்புங்கள் அப்படிங்கிறது ஆணித்தரமாக உங்க மனதில் வந்து என்னைக்கு வந்து அந்த உதித்துட்டே இருக்கணும். அதே போல வந்து இது கண்டிப்பா அந்த சுய பிரகடனம் சொல்லுவாங்க, மேனிஃபெஸ்டேஷன், கண்டிப்பா இந்த பாசிட்டிவ் வைப்ரேஷனோட நம்ம இதுல பயணிக்கும் போது நம்ம இப்போ எல்லாரும் வந்து நம்ம வந்து என்ன நினைக்கிறோமோ அந்த இலக்கை வந்து இதுல பிபிஎஸ் ஸ்பீட்காஸ்ட் மூலமா இணைவோம் அப்படிங்கறத வந்து இணைந்து நம்ம அனைவருமே வந்து ஒரு வெற்றி பயணத்தில் வந்து போய்கொண்டே இருக்கிறோம். ஸோ எந்த சூழ்நிலையுமே வந்து ஒரு ஸ்டெப்பும் கூட முன்வைத்த காலம் வந்து பின்வைக்க கூடாதுங்க அப்படிங்கறது வந்து நான் கேட்டுக்கொள்கிறேன். எல்லாரும் வந்து சிஸ்டம் ப்ரொமோட் ஆகி நம்ம டவுன்லைன்ல இருக்கிறவங்களுக்கு சிஸ்டம் ப்ரொமோட்டருக்கு உண்டான அந்த உந்துதல் உத்வேகத்தை அவங்களுக்கும் வந்து ஒரு பாசிட்டிவ் சப்போர்ட்டா இருந்து அவங்களையும் நம்ம வந்து பயணிக்க வச்சோம்
கண்டிப்பா நம்ம அனைவருமே வந்து பாத்தீங்கன்னா அந்த பிபிஎஸ் ஸ்பீட் கிறிஸ்டோப்ல அவர் சொல்ற அந்த 3 + 9 அப்ப பாத்தீங்கன்னா $1,900 அப்படிங்கும்போது அது எந்த கான்செப்ட்ல இது வரைக்கும் 2020 இருந்து கிரிப்டோன்னு போய் ஜஸ்ட் ஸ்டடி பண்ணி இழந்ததுதான் கரெக்ட். பட் ஸ்டடி பண்ணணும். பட் நம்ம பிபிஏ கிரிப்டோல பாத்தீங்கன்னா அந்த நம்ம கான்செப்ட் வந்து ஒரு $1 அந்த 90 rupees நம்ம $1 ஒரு இழப்பும் கிடையாது. ஸ்டேபிள் காயின் சூஸ் பண்ணிக்கிறது வந்து உண்மையான அந்த செந்தில் சார் அன்னைக்கு சொல்றப்ப சரி, சங்கர் சார் அன்னைக்கு சொல்றப்ப சரி, அந்த ஸ்டேபிள் காயினை சூஸ் பண்ணுன்னு பாத்தீங்கன்னா நம்மளாம் வந்து எத்தீரியம் டானு போல திடீர்னு ஏறும் திடீர்னு இறங்கும். இன்னைக்கு 3 lakhs காமிக்கும், திடீர்னு பார்த்தா 1.5 lakhs இருக்கும். போட்ட காசு போச்சா டக்குனு ஐயோ போயிருமேன்ட்டு நம்ம வந்து திடீர்னு சேல் பண்ணி வெளியே வந்துடுவோம். அப்புறம் பார்த்தா 15 days வந்து 4 lakhs காமிக்கும். பட் நம்ம பிபிஎஸ் ஸ்பீட் கிரிப்டோவில் சூஸ் பண்ண அது USD காயின் பார்த்தீங்கன்னா என்னைக்கு ஸ்டேபிளா இருக்கும். 90, 91, 93, 91, 92 அப்படிங்கும்போது யாருக்கும் வந்து எந்த ஒரு ராசி இதுல இருக்காது. அந்த அளவுக்கு அந்த USD ஸ்டேபிள் காயின் வந்து சூஸ் பண்ணுன்னு வந்து பாத்தீங்கன்னா உண்மையாலுமே நம்மளோட குடும்ப அன்பர்கள் வந்து எதை செஞ்சாலும் அதை கரெக்டாக தான் செய்வாங்க. அது நம்மளோட நலனுக்கு தான் செய்வாங்க. நம்மளை முன்னேற்றத்துக்கான பயணத்தை தான் அவங்க வந்து நம்மளுக்காக மேற்கொள்வாங்க. அப்படிங்கிறது வந்து ஸ்பீட் கிரிப்டோல சரி, பிபிஏ ஸ்பீட் கேஷ் மூலியமாகவும் நம்மளுக்கு நம்மளை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ இந்த 2 மாசமா அந்த மேல இருந்து சொல்றேன், இன்னைக்கு வரைக்கும் இதுல வர பணம் தான் வந்து அரிசி பருப்புல இருந்து ஓப்பனா சொல்றோம், அரிசி பருப்பு உப்பு புளி பெட்ரோல் போட்டதுல இருந்து இந்த பிபிஎஸ் ஸ்பீட் கேஷ் பணத்துல தான் லைஃப் ஓடிட்டு இருக்குது. ஸோ இது மட்டும் இல்லை, இது வந்து நிறைய பேருக்கு இது வாழ்க்கையில் நடந்துட்டு இருக்கும். மற்றும் ஒரு சகோதரி எனக்கு சொன்னாங்க, நாளைக்கு ஃபீஸ் கட்டணுமே அப்படிங்கும்போது ஸ்பீட் பிபிஎஸ் கேஷ் வந்து அமௌண்ட் வந்து சொன்னாங்க. ஸோ அந்த மாதிரிதான் வந்து எல்லாத்தோட லைஃப்லயும் நடந்துட்டு இருக்கு. நம்மளுக்கு வந்து ஒரு கடவுள் கொடுத்த ஒரு வரப்பிரசாதமா வந்து இதை எடுத்துட்டு ஸோ இந்த அளவுக்கு வந்து நம்மளை சப்போர்ட் பண்ணி கொண்டு போயிட்டு இருக்கு பிபிஎஸ் ஸ்பீட் கேஷ் வந்து. முதல்ல வந்து நம்ம தேடி போகலாம். இப்போ ஒவ்வொரு பணம் வந்து நம்மளை தேடி வந்துருக்கு பிபிஎஸ் ஸ்பீட் கேஷ். நம்மளே வேண்டானாலும் ஒருத்தர் ஃபோன் பண்ணுவார், சார் உங்களுக்கு பணம் அனுப்புறேன் சார், அப்ரூவல் கொடுத்துருங்க. இதுதான் நடந்துட்டு இருக்கு. அதே மாதிரி நம்ம ஃபோன் பண்ணி, சார் இந்த மாதிரி அடுத்த அமௌண்ட் அனுப்புறேன் சார், நீங்க அப்ரூவ் கொடுங்க. அப்போ கொடுத்தாக்க அடுத்த பணம் நம்மளை தேடி வருது. இப்போ அந்த அளவுக்கு வந்து ப்ராஜெக்ட்ல வந்து சூப்பரா பண்ணியிருக்கிறாங்க. ஒன்று கொடுத்தா அடுத்து வருது, ஒன்று கொடுத்தா அடுத்து வந்து கொண்டு இருக்கிறது. ஸோ இது வந்து இந்த சாஃப்ட்வேர் வந்து எப்படி சொல்றதுன்னு தெரியும். இந்த கோடிங்ஸ் இதெல்லாம் எழுதுன அடிக்கடி சொல்லுவாங்க சேவக பாண்டி அந்த சாருக்கு இந்த நேரத்தில் வந்து நம்மளுக்கு உறுதுணையா நம்ம கேட்கும்படி வந்து அனைத்து அந்த சாஃப்ட்வேர் எல்லாம் கொடுத்துட்டு இருக்கிறாருன்னா அவருக்கு வந்து அந்த மைண்ட் செட் வந்து அந்த கிரியேட்டிவ் மைண்ட் எந்த அளவுக்கு இருக்கு அதை உருவாக்கி கொடுக்குற அந்த சார்ட் போட்டு கொடுத்தாரு. அந்த ஃப்ளோ சார்ட் வந்து சங்கர் சார் அனுப்புறாருன்னா இந்த அளவுக்கு ஓப்பனா யார் அனுப்புவா சொல்லுங்க பார்க்கலாம். ஏன் இப்படி பிசி கீழே வந்தா இப்படி, அதுக்கப்புறம் தான் அவங்க ஆக்டிவ்ல உட்காருவாங்க. ஸோ யாரும் நீ வெரி பண்ணாதீங்க, நீ கரெக்டா போகும். ஃப்ளோ சார்ட் முதல் கொண்டு நம்மளுக்கு ஷேர் பண்ணி நம்மளுக்கு அனுப்புறாங்க. அதை அப்படியே ரியலைஸ் பண்ணி படிச்சிருங்காட்டி நம்மளுக்கு தெரியும் இந்த ஃப்ளோ சார்ட்ல இப்படித்தான் வந்து அந்த சொல்லுவாங்க. எஸ்னா இந்த ஃப்ளோ சார்ட் கீழே போகும், நோனா அங்கேயே நின்னுக்கும். ஸோ இப்படிதான் அந்த ப்ரோக்ராம் எழுதுறதுக்கு இப்படி அந்த கிரியேட்டிவிட்டி மைண்டை வந்து நம்ம சங்கர் சார் இப்படி போட்டு பிடிக்கும். அங்கே சப்மிட் கொடுக்குறாருன்னா சேவக் பண்ணி அதை இம்ப்ளிமெண்ட் பண்றாரு, எக்ஸிக்யூட் பண்றாரு. மேலுமே வந்து இதுல என்னதுக்கு வந்து நானும் நிறைய லேர்ன் பண்ணிக்கிறேன். கண்டிப்பா வந்து அனைவரும் வாழ்க்கையில ஜெயிப்போம் என்கின்ற ஒரு கூட்டு இந்த நேரத்தில் வந்து நான் அனைவருக்கும் வந்து கூறிக்கொள்கிறேன். ஸோ இப்படி ஒரு வாய்ப்பு கொடுத்த இன்னைக்கு அப்புறம் பிபிஎஸ் ஸ்பீட் கேஷ் உள்ளவங்களுக்கும் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் சகோதரிகளுக்கும் இந்த நேரத்தில் நன்றி சொல்ல கடமைப்பட்டுள்ளேன். மேலும் வந்து அந்த டியூஸ்டே ஃப்ரைடே அவங்க லேடிஸ் வந்து ஒவ்வொரு சகோதரிகள் வந்து எடுக்கிற கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா மேலும் நம்மளுக்கு வந்து ஒரு உத்வேகத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறது. அதுபோல் இதில் நம்ம செலக்ட் பண்ணி போடுற அந்த பாடல்கள் வந்து அது பெரிய ஒரு உத்வேகத்தை கொடுக்குது. இந்த ஒரு வாய்ப்பினை கொடுத்த அனைவருக்கும் இந்த நேரத்தில் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம் சார். நன்றி சார், நன்றி சார், எக்ஸலன்ட். உள்ள எல்லா சப்ஜெக்ட்டையும் எடுத்துட்டு வந்துட்டீங்க சார் உள்ள. தேங்க்யூ சார், தேங்க்யூ சார், எக்ஸலன்ட். தேங்க்யூ சார், தேங்க்யூ, தேங்க்யூ. நீங்க விவி கிரி சார் வந்து இதுக்கு முன்னாடி வந்து இந்த அளவுக்கு வந்து பேசல. இவ்வளவு திறமை இருக்குன்னு நமக்கு இப்பதான் தெரியுது. நன்றி சார், தேங்க்யூ. நெக்ஸ்ட் வந்து நான் வந்து ராமலிங்க சார் வந்து நான் வந்து வெல்கம் பண்றேன் ஒரு முக்கியமான அப்டேட்காக. தேங்க்யூ, வெல்கம் மிஸ்டர் ராமலிங்க சார். குட் மார்னிங் லீடர்ஸ். பிபிஏ ஸ்பீட் கேஷ் குடும்ப உறவுகளுக்கு உற்சாகமான காலை வணக்கம்.
ரொம்ப சிறப்பு வாய்ந்த இந்த அதிகாலையில 146 பேர் வந்திருக்கோம். ரொம்ப சக்தி வாய்ந்த இந்த கூட்டத்திற்கு மேலும் மெருகேற்றத்துக்காக நம்மளுடைய சங்கர் சார் வந்து நிறைய அப்டேட் கொடுக்க இருக்காரு. வாய்ப்பு இருக்கிற நண்பர்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, உங்களுடைய நண்பர்களை வர சொல்லிடலாம். மேக்சிமம் வந்து சிஸ்டம் ப்ரொமோட்டர்ஸ் வந்து நிறைய கலந்துக்கிட்டீங்க அப்படின்னு நல்லா இருக்கும். ஒரு சின்ன தாழ்மையான வேண்டுகோள், எத்தனை சிஸ்டம் ப்ரொமோட்டர்ஸ் இதுல இருக்கீங்கிறத ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க ப்ளீஸ். கொஞ்சம் ஒரு எல்லாமே சிஸ்டம் ப்ரொமோட்டர்ஸ் தான் நான் கேட்கறது, அவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. எல்லாருமே சிஸ்டம் ப்ரொமோட்டர்ஸ் தான். சூப்பர் சூப்பர் சார். 50 above 50க்கு மேல இருக்கீங்க. தேங்க்யூ சார், தேங்க்யூ. ஏன்னா மொத்தம் 300 பேர்கிட்ட இருக்கோம். அப்ப அதிகாலையில வந்து எல்லாருமே வராங்களா? ஏன்னா சூப்பர் சார், சூப்பர் சார். 66 பேர் வந்து ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க. அனிஷா மேடம் ஹோஸ்ட்ல இருக்கீங்க, நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணல. ரைட்டு. சார்லஸ் சார், சார்லஸ். ஏன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பாத்தீங்கன்னா தனசேகரன், ஈஸ்வரன், சார் இவங்களுக்கெல்லாம் நம்ம பேசுறது காதுல விழுகல அப்படின்னா, அப்ப இப்ப சொல்ல போற அப்டேட் எப்படி விழுகுன்னு தெரியல. ஏன்னா மொத்தம் 73 பேர் தான் ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க. அப்ப யாரு சிஸ்டம் ப்ரமோட்டர் அப்படிங்கறத வந்து நம்ம ஓகே. 76 பேர் நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க. தேங்க்யூ. 77 பேர் தேங்க்யூ. நீங்க ஹேண்ட்ஸ் டவுன் பண்ணீங்க சார். சூப்பர் சூப்பர். ஓகே லீடர்ஸ், குட் மார்னிங். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா சங்கர் சாரோட மிகப்பெரிய ஒரு அப்டேட் இருக்குது. அதை பத்தி அவரு தெளிவா சொல்றதுக்கு தான் இருக்காரு சார். ஓகே, இப்ப நான் பேசுறது எல்லாருக்கும் ஆடியோபிளா இருக்கா? கொஞ்சம் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க எல்லாருமே. அப்ப இதுல இந்த ஜூம்ல இருக்கிறவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க ப்ளீஸ் எல்லாருமே. அப்ப பாக்கி எல்லாரும் எப்படி ஜூம் ஆன் பண்ணி வச்சுட்டு தூங்குறாங்களா? சார் நீங்க வந்து உங்களை தான் ஏமாத்திக்கிறீங்க, எங்களை ஏமாத்தல. எங்களுடைய அப்டேட், எங்களுடைய வளர்ச்சிகள், இத வந்து உண்மையா நம்பி இருக்கிறவங்களோட வளர்ச்சிகள் எல்லாமே பாத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து மேல போயிட்டே இருக்குது. அப்ப 50 பேர் வந்து 50 40 50 பேர் வந்து நம்ம வந்து என்ன சொல்றது சார், எல்லாருமே ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க சார் ப்ளீஸ் சார். ஏன்னா நிறைய அப்டேட் இருக்கிறதுனால தான் நம்ம இவ்வளவு தூரம் உங்களை இப்ப காலையில எக்ஸசைஸ் பண்ண வைக்கிற மாதிரி இருக்கு எனக்கு. ஏன்னா ஒரு விஷயம் சொல்றோம் அப்படின்னா, இது காலையில வந்துட்டு அதிகாலையில நீங்க எந்த அளவுக்கு மகிழ்ச்சியா இருக்கீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு இன்னைக்கு நாள் முழுக்க சந்தோஷமா இருக்கு சார். பாக்கி பேர் ஹேண்ட் ரைஸ் பண்ண தெரியலையா இல்ல வந்து
ஓகே சார், இதுவே பெரிய வெற்றி. 136 பேர் ஹேண்ட்ரைஸ் பண்ணியிருக்கேன். எல்லாருமே வந்து சாரோட அப்டேட்டை முதல்ல கேளுங்க. அதோட இன்னொரு விஷயம் சொல்றேன் நண்பர்களே. நேற்று பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இலவசமா நம்மளுடைய நேம் வந்து பிபிஐ ஸ்பீட் கேஷுங்கிறது டிவியில வந்ததை பத்தி நிறைய பேர் எனக்கு கால் பண்ணியிருக்கீங்க, ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கீங்க, நிறைய மெசேஜ் அனுப்புனீங்க. ரொம்ப சந்தோஷம். உலகம் ஃபுல்லா பிபிஐ ஸ்பீட் கேஷுங்கிறத விளம்பரப்படுத்திய அந்த டிவி சேனலுக்கு முதல்ல நம்ம தேங்க்ஸ் பண்ணிக்குவோம். ஒண்ணு, நம்மளுடைய விஷன்ங்கிறது வேற, நம்மளை பத்தின அப்டேட்டுங்கிறது வேற. ஏன்னா ஒவ்வொரு விஷயங்களும் செயல்களும் நம்ம செய்யறப்ப அது சரியான நேரத்துல சரியான விஷயமா இருக்குங்கிறத தெளிவுபடுத்திக்கிறேன். பாபு சார் ஹேண்ட்ஸ் டவுன் பண்ணீங்க எல்லாரையும். இப்ப சங்கர் சார் வந்து நம்மளோட பேச போறாங்க. அவர் சொல்ற விஷயத்தை முதல்ல காது கொடுத்து தயவு செஞ்சு கேட்டுக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம அப்டேட் பண்ணலாம். அப்புறம் இன்னொரு விஷயம் சார், நம்ம பண்ற ப்ராஜெக்ட் நல்லா புரிஞ்சுங்க. நம்ம பண்ற ப்ராஜெக்ட நீங்களாம் ப்ராஜெக்ட் ஆபீசர். நீங்க வந்து இதுல வந்து 1020 ரூபா பணம் கட்டுறீங்க அப்படின்னா, ஒரு டொனேஷன் பண்றீங்க அப்படின்னா, நீங்களாம் ஒரு ப்ராஜெக்ட் ஆபீசர். அப்ப அந்த ஆபீசர்ஸ் எப்படி இருக்கணும் அப்படிங்கறத பத்தி தெளிவா சொல்லுங்க. ஏன்னா தானெல்லாம் இருக்கக்கூடாது. இன்னைக்கு உங்களுக்காக பாத்தீங்கன்னா ஒவ்வொரு தடவையும் நம்மளுடைய சிஸ்டத்தை வடிவமைச்சு உங்களுக்கு சரி எந்த அளவுக்கு ஈஸியா இருக்குங்கிறதுக்காக நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க சாஃப்ட்வேர் டீமும். ஏற்கனவே வந்து நம்ம வந்து 2 ஐடி லாகின் பண்ண கொடுத்துருந்தோம். அப்புறம் 5 ஐடி பண்ணிக்கலாம்னு சொல்லியிருந்தோம். அதுலயும் வந்து இன்ஆக்டிவ் ஐடி வர்றதுனால ஒரு ஐடி தான் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுவும் இன்னொரு ஒரு வாரத்துல அதிகபட்சம் ஒரு 5 நாள்ல கம்ப்ளீட் ஆயிரும். அப்புறம் நீங்க லட்சம் ஐடி போட்டா கூட கவலை கிடையாது. அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா லிங்க்ல ரெஜிஸ்ட்ரேஷன் கொண்டு வந்திருக்காங்க. ஆட்டோமேட்டிக்கா நீங்க யாருக்கு வேணா லிங்க் அனுப்பி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம். அதை பத்தியும் சங்கர் சார் சொல்ல போறாரு. சிஸ்டம் ப்ரமோட்டர்ஸுக்கும் இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் மீட்டிங் இருக்குது. அதையும் நான் வந்து டைம் சொல்றப்ப நீங்க அவசியம் வரணும். அந்த 275 + 5 280 பேரும் கலந்துக்கணும்னு கேட்டுக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சங்கர் சாரை வந்து வெல்கம் பண்ணலாம். ஏன்னா டைம் ஆயிட்டே இருக்கு. 5:37. சார் ஒரு 30 நிமிஷம் சொல்ற விஷயங்களை காது கொடுத்து கேளுங்க நண்பர்களே. த கிரேட் லீடர் சங்கர் சார், வெல்கம். மேக்ஸிமம் திருச்சிக்கு வந்தவங்களா இருப்பீங்க. அதனால ஃபர்ஸ்ட் வந்து நம்ம திருச்சி அக்கௌண்ட்ஸ் நம்ம ஜூம்ல சப்மிட் பண்ணிடலாம். இது பாலு பழனியாண்டி சாரோட சிட்டி யூனியன் பேங்க்ல கலெக்ஷன் ஆனது. சில பேர் எனக்கு அனுப்பிச்சிருப்பீங்க, ராமலிங்க சாருக்கு அனுப்பிச்சிருப்பீங்க. எல்லாத்தையுமே அவருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. நீங்க போட்டது எல்லாம் சேர்ந்து சிட்டி யூனியன் பேங்க்ல 2,36,018 ரூபா நமக்கு ரிசீவ் ஆயிருக்கு. சாருடைய கரூர் வைசியா பேங்க்ல இருந்து 25,500 ரூபா ரிசீவ் ஆயிருக்கு. சாருடைய தமிழ்நாடு மெர்கண்டைல் பேங்க்ல 20,500 ரூபா ரிசீவ் ஆயிருக்கு. மொத்தம் 282,18 நமக்கு மக்களுடைய கான்ட்ரிபியூஷனா வந்திருக்கு. ஸோ அந்த 282,18 பாலு பழனியாண்டி சார்ட்டு வந்திருக்கு. ராமலிங்க சார்ட்டு இருந்து ஒரு 8,000, பாபு சார்கிட்ட இருந்து ஒரு 1,000 ருபீஸ். 291,018 வந்திருக்கு. அதுல ஆக்சுவலா இன்புட் வந்து 262,780 பாலு பழனியாண்டி சார் செலவு பண்ணியிருந்தாரு. 19,238 ரூபா ராமலிங்க சாருக்கு தர வேண்டியது, நம்மளுடைய கான்ட்ரிபியூஷன் தர வேண்டியிருக்கு. அது தந்துட்டாருன்னு நினைக்கிறேன். ஓகே, இப்ப நம்மளுடைய செலவுகளை பார்த்தோம்னா டோட்டல் பில் செட்டில்மெண்ட் வந்து 2,53,700. அந்த ஹோட்டல் பில்ல காமிக்கிறேன். ஜென்னிஸ் ஹோட்டல் பிரைவேட் லிமிடெட் டாக்ஸ் இன்வாய்ஸ் 2,15,000 ரூபா அமௌண்ட்டு. ஸ்டேட் ஜிஎஸ்டி வந்து 19,350 ரூபா. சென்ட்ரல் ஜிஎஸ்டி வந்து 19,350 ரூபா. மொத்தம் 2,53,700. அதில் 1,75,000 ரூபா
பேங்க் அண்ட் அட்வான்ஸ்னு போட்டிருக்காங்க. ஓகே, இதுதான் டோட்டல் பில். டோட்டலாக 253,700. இந்த 253,700 தான். அதுக்கடுத்து ரெசிடென்சி பில் 26,500. கிட்டத்தட்ட ஒரு 10 ரூம் நம்ம போட்டது, அது 26,500. ஸ்டேஜ், ஃப்ளெக்ஸ், ஐடி கார்டு இதெல்லாம் சேர்ந்து 58,000. 58,000 பில். அதுக்கு உண்டான பில்லு, ஃப்ளெக்ஸுக்கு, ஐடி கார்டு, டிக்கெட்ஸு எல்லாமே பண்ணி கொடுத்தது. ஸோ அதோட பில்லு நம்மகிட்ட இருக்கு. ஃப்ளவர் 3,500, வீடியோவுக்கு 5,000, கேரளா பேண்ட் அந்த வெல்கம் பேண்டுக்கு 10,000, அந்த வெல்கம் கேர்ள்ஸுக்கு 2,000. 30 பேர் பற்றாக்குறையினால வெளில போய் 30 பேரை கூட்டு போய் சாப்பிட வச்சோம் இல்லையா, அதுக்கு வந்து 6,700. ஸோ டோட்டலா 3,65,400 செலவானது. நமக்கு வந்த கான்ட்ரிபியூஷன் 262. பேலன்ஸ் வந்து ராமலிங்கம் சார் வந்து 1,02,620 ரூபா அவர் செட்டில் பண்ணியிருக்காரு. அவர் நண்பர்கள் மூலயமா மேற்கொண்டு வாங்கி அவருடைய பணமும் போட்டு எல்லாத்தையும் செட்டில் பண்ணி அந்த திருச்சி நம்ம முடிச்சிட்டு நம்ம வெளில வந்தோம். ஸோ கான்ட்ரிபியூஷன் கொடுத்துவதை அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நம்முடைய மனமார்ந்த நன்றிகள். ஒரு மிகப்பெரிய ஃபங்க்ஷனை மக்களுடைய பங்கு தொகையினால நடத்த முடியும் அப்படின்றத நம்ம ப்ரூவ் பண்ணோம். சில விஷயங்கள் அங்க நடக்க முடியாம போனாலும் ஆனா நம்ம சந்தோஷமா தான் ஒவ்வொருத்தருக்கு ஒருத்தர் நம்ம ஷேர் பண்ணிக்கிட்டு நம்மளுடைய உணர்வுகளையும் மற்ற விஷயங்களையும் நம்ம வெளிப்படுத்திருக்கோம். ஸோ இந்த இந்த அக்கௌண்ட்ஸ்ன்றது நம்மளுடைய அந்த எஃப்டிசின்ற குழு வந்து எப்பயுமே அது கையில வச்சிருப்பாங்க. ஸோ யாருக்கா ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கூட நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஓகே, தேங்க்யூ. அடுத்தது ராமலிங்கம் சார் சொன்ன மாதிரி நேற்று நடந்த சம்பவத்துக்கு நான் ஒரு விளக்கம் நான் உங்களுக்கு கொடுக்க போறேன். அந்த விளக்கத்துக்கு நிறைய எவிடன்ஸோடு நான் உங்களுக்கு தரேன். நம்ம எதை நோக்கி போறோம்ன்றது இப்போ நீங்க புரிஞ்சுக்கோங்க. நம்ம எப்பயுமே ரெகுலரா வர அந்த 240 பேர் எதிர்பார்த்தேன், இன்னைக்கு இல்லை. அதனால மதியானம் 3 மணிக்கு சிஸ்டம் ப்ரொமோட்டர்ஸ் மீட்டிங் இருக்கு. அந்த 3 மணிக்கு எல்லாருமே நிச்சயமா கலந்துக்கணும். நம்ம வந்து ஒரு சாதாரணமா ஒரு ஒரு விஷயத்த நம்ம கையில எடுக்கல, முனைப்பா இதுதான் எப்படி பண்ண போறோம் அப்படின்னு சும்மா ஒரு வேகான ஒரு விஷயத்த நம்ம தொடரல. ஒரு பியர் டு பியர், பீப்புள் டு பீப்புள் விஷயத்தை கையில எடுத்து அதன் மூலமா சப்சிக்வெண்டா ப்ராஜெக்ட்ஸை கொண்டு வந்து அதன் மூலமா ஆர்பிஐல ஒரு பர்மிட்டட் செக்டாரா மாறணும் என்ற நோக்கு இதுதான் நம்மளுடைய இலக்கு. அந்த நோக்கத்துக்கு தான் நம்ம இப்போ பயணம் புறப்பட்டிருக்கோம். ஸோ மிகப்பெரிய தொழில் முனைவராக ஆகணும். பெண்களுக்கு மிகப்பெரிய அளவுக்கு அந்த ஃபண்டிங் சோர்ஸை கிரியேட் பண்ணணும். அதன் மூலயமா நம்ம எல்லாருமே வளரணும். இங்க மெம்பர்ஸ் ஆகிற எல்லாருக்குமே ஒரு நல்லது நடக்கணும். இப்படிலாம் ஒரு லாங் ப்ராஜெக்டை போட்டுட்டு முத நாளே சொல்லியிருந்தோம்னா, ஆமா இவங்க எவ்வளவு பேரை பார்த்துட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால இந்த ஒரு மாத கால இடைவெளியில ஒவ்வொரு விஷயமா அப்டேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இன்னும் 2 நாள்ல நல்லதே நடக்கும் ட்ரஸ்ட் வந்து நமக்கு கையில கிடைக்க போகுது. ஸோ நேத்து நடந்த சம்பவங்கள், ஒரு சேனல்காரங்க ஒரு பீப்புளுக்கு அவேர்னஸ் கொடுக்குறாங்க. நல்ல விஷயம், அது தப்பு கிடையாது. பீப்புளுக்கு அவேர்னஸ் கொடுக்குறாங்க. அதுக்காக அவங்க எடுத்துக்கிட்ட ஒரு கன்சர்னை வச்சு அவங்க அந்த கன்சர்னை தப்பா சொல்லல. அவங்க தப்பு பண்ணிட்டாங்க, காசு சுருட்டுறாங்க அப்படின்றது அது ஒரு வார்த்தை கூட இல்லை. அவங்க என்ன சொல்றாங்க, இந்த கணக்கு சாத்தியமாகுமா அப்படின்னு தான் அவங்க சொல்றாங்க. அப்ப மக்களே உஷாராக இருங்க, 1,300 ரூபாய் கட்டி 53 கோடி கிடைக்கும் அப்படின்னு சொல்றது சாத்தியமாகுமா, அதுதான் அவங்களுடைய அஜெண்டா. அப்ப நம்ம ஸ்பீடு கேஷ் நோட்டீஸ் வச்சுட்டு அந்த நோட்டீஸ் சேர்த்து சொல்றாங்க. ஸ்பீடு கேஷ் நோட்டீஸ் அவங்களுது நினைச்சுக்கிட்டு
அதையும் சேர்த்து சொல்றாங்க. ஸோ அவங்க இதெல்லாம் கரெக்ட் பண்றாங்க. ஒரு விஷயத்த பேசுறதுக்காக அவங்ககிட்ட கிடைக்கும் போது இந்த ஸ்பீடு கேஷ் நோட்டீஸ் அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. அதனால அதை சேர்த்து சொல்றாங்க. இதுதான் விஷயம். பட் அது ஒரு விளம்பரம் அப்படின்றத விட அவங்க மக்களுக்கு கொடுத்த அவேர்னஸ் தான் இப்ப நம்மளும் மக்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதுக்கு முன்னாடி கிரவுட் ஃபண்டிங்னா என்ன அப்படின்றது நம்ம நிறைய விஷயங்கள் பார்க்க போறோம். இது கூகுள் இருந்து நான் எடுத்தது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். நரேந்திர மோடியே இந்த கிரவுட் ஃபண்டிங் வந்து அப்ரிஷியேட் பண்ணி பேசியிருக்கிறாரு. நான் ஃபர்ஸ்ட் டே எனக்கு வாய்ப்பு கிடைக்கும் போது நான் இந்த வார்த்தையை சொல்லியிருக்கேன். அப்புறம் இன்னொரு மீட்டிங்ல கூட கிரவுட் ஃபண்டை வந்து ஒரு 2 to 3 நிமிஷம் பேசியிருப்பேன். அப்பயும் நான் சொன்ன விஷயம் தான் இது. இப்ப பாருங்க, ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் பார்ப்போம். The Indian government has divided crowdfunding into 5 categories and their legal implication are as follows. நம்மளோட இந்தியன் கவர்மெண்ட் கிரவுட் ஃபண்டிங் 5 விதமா பண்ணிட்டு இருக்காங்க. 5 விதமா பாலிசி இருக்கு. ஒன்னு டொனேஷன் ஆர் சோசியல் லெண்டிங் கிரவுட் ஃபண்டிங். ஒரு டொனேஷன் மூலயமாவும் ஒரு சோசியல் லெண்டிங் மூலமாவும் நிச்சயமா கிரௌட ஜென்ரேட் பண்ணி ஃபண்டிங் பண்ணலாம். அந்த ஃபண்டிங் கன்சர்னுக்கு லிமிடேஷன்ஸ் இருக்கு. இவ்வளவுதான் பண்ணணும், மேக்சிமம் அப்படின்ற ஒரு மேக்சிமம் எதுவும் கிடையாது. மினிமம் 100 rupeesல இருந்து இருக்கு. அது மேபி என்ஜிஓவா இருக்கலாம், நான் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷனா இருக்கலாம், ட்ரஸ்டாக இருக்கலாம், 2001 கம்பெனி ஆக்டாகவும் இருக்கலாம். தாராளமாக பண்ணலாம். ஆனா நாங்க நினைச்சது, நம்ம ஏன் 1 ரூபா கூட மக்கள்கிட்ட வாங்கணும்? பியர் டு பியர், பீப்புள் டு பீப்புளே போகட்டுமே. நம்ம ஒரு ஒரு எப்படி சொல்றது, பணம் போட்டவங்க கேபிட்டல்ஸ், இந்த சிஸ்டத்தை நடத்துறவங்க கேப்டன். அவ்வளவு நம்ம ஒரு கேப்டனா இருப்போமே, இந்த ஒரு மிகப்பெரிய இயக்கமா இதை மாத்துவோமே அப்படின்னு தான் நம்ம நினைச்சோம். கிரவுட் ஃபண்டிங்ன்றது லீகல். அந்த லீகலான விஷயத்த நிறுவனமே இல்லாம 1 பைசா நம்ம வாங்காம மக்கள் எந்த பணமா இருந்தாலும் மக்கள் டு மக்களே போகட்டும் அப்படின்னு அதை நினைச்சுதான் இதை ஆரம்பிச்சோம். நல்ல வரவேற்பு. ஆனா திருச்சியில பாத்தீங்களா, அவங்க என்ன கேக்குறாங்க, ஆத்தரைஸ்டு கேக்குறாங்க. சரி, நல்ல விஷயத்த இன்னொரு நல்ல விஷயம் நம்மளுக்கு கடவுளா கொடுக்குறாரு. சரி, ஒரு ஆத்தரைஸ் தான் இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்ப நல்லதே நடக்கும் ட்ரஸ்ட் வந்து நம்ம ஃபார்ம் பண்ணி முடியும் தருவாயில் இருக்கு. இன்னும் 2-3 தினங்கள்ல ஜிகே சாமி சார் பேன் கார்டு, அந்த கவர்மெண்ட் சர்டிபிகேட்ஸ் எல்லாத்தையுமே எல்லா ஜூம் எல்லா நம்ம குரூப்லயும் வெளியிட்டுருவார். இன்னும் 2 நாள் 3 நாள், அதிகபட்சம் ஒரு வாரம்னு வைங்களேன். ஏன்னா கவர்மெண்ட் ப்ராசஸ் வந்து நம்ம நினைக்கிற மாதிரி டக்குன்னு ஒரு நாள் அதிகாரிங்க இருக்க மாட்டாங்க. ஏதாவது அவங்க அவங்களுக்கு ஒர்க் இருக்கும். ஸோ அதெல்லாம் வச்சு நமக்கு முடிச்சு தந்துருவாங்க. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கு. ப்ரீ ஆர்டர் க்ரௌட் ஃபண்டிங் இருக்கு, ரிவார்ட் க்ரௌட் ஃபண்டிங் இருக்கு, டெபிட் க்ரௌட் ஃபண்டிங் இருக்கு. இன்னொரு டைப் 5 டைப் ஈக்விட்டி பேஸ்டு க்ரௌட் ஃபண்டிங். இந்த ஈக்விட்டி பேஸ்டு க்ரௌட் ஃபண்டிங் தான் ஷேர் மார்க்கெட். இது வந்து அண்டர் செபி கைட்லைன்ஸ், 1975 ஆக்ட். அதுக்குள்ள நம்ம போகணும் அவசியம் இல்லை. இப்ப ரிவார்ட் க்ரௌட் ஃபண்டிங்கிறது ஆர்பிஐ. இதை நோக்கி தான் நம்ம பயணம் போயிட்டு இருக்கு. இந்த இப்ப நம்ம ஸ்டார்ட் அப்ஸ்ல இருக்கோம். ஸ்டார்ட் அப்ஸ்ல இருந்து 2 crores நம்ம ஆர்பிஐல பணம் கட்டினோம்னா நமக்கு இந்த க்ரௌட் இந்த க்ரௌட் ஃபண்டிங்கினுடைய ஒரு மிகப்பெரிய ஆர்கனைசேஷனா நம்ம மாறலாம். 2 கோடின்றது நம்மளால் வெறும் ரொம்ப ஈஸி. பாருங்க, ஒரு $100 வெளில வருது கிரிப்டோல, $100 வந்து எஃப்டிசிக்கு வருது. அப்ப 1000 பேர் வாங்கினாலே 1 கோடி ரூபாய், 2000 பேர் வாங்கினா 2 கோடி ரூபாய், 3000 பேர் வாங்கினா 3 கோடி ரூபாய் எஃப்டிசிக்கு. அப்ப 1 கோடி கூட மக்களுக்கு நம்ம செலவு பண்ணோம், மக்களுக்கு ஷேரு, உழைச்சவங்களுக்கு வருமானம், ரிவார்ட்ஸ் அப்படி கொடுத்தா கூட 2 கோடி ரூபாய் நம்ம ரிசர்வ் பேங்க்ல கட்டிடலாம். ரிசர்வ் பேங்க்ல கட்டிட்டோம்னா மிகப்பெரிய தொழில் முனைவரா நம்ம ஆகலாம். என்ன தொழில் வேணா பண்ணலாம். உங்களுடைய ஆசீர்வாதங்களோடு, உங்களுடைய வரவேற்போடு, உங்களுடைய ஆலோசனைகளோடு. என்னுடைய ஆலோசனைகள் நிறைய இருக்கு. நான் ப்ராஜெக்ட்ல இருந்ததுனால நிறைய ப்ராஜெக்ட் இருக்கு, ஈஸியா கொண்டு போகலாம். அப்ப பாத்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் வைஸ் நமக்கு ஆபீஸ் இருக்கும். நீங்க எல்லாம் இருப்பீங்க, குடும்ப உறுப்பினரா இருப்பீங்க. அதுல வர்ற வருமானம் அப்போதான் நம்ம வந்து எல்லாரும் ஷேர் பண்ணி எடுத்துக்க போறோம். மாதம் எவ்வளவு வருதோ, சப்போஸ் 1 கோடி ரூபாய் இன்கம்னா அந்த ட்ரஸ்ட் மெம்பர்ஸுக்கு எல்லாருக்கும் அது ஷேர். பொதுக்குழு மீட்டிங் 3 மாசம் ஒரு 6 மாசத்துக்கு ஒரு தடவை நம்ம ஒன்னா கூடி குடும்ப நல விழாவா நடத்த போறோம். ஸோ யாரெல்லாம் ட்ரஸ்ட் உறுப்பினர்கள் அப்படின்னா 12 பேர் யார் ஸ்பீடு கேஷ்ல முடிக்கிறாங்களோ அவங்க
நம்மளுடைய ட்ரஸ்ட் மெம்பர்ஸ். இதுதான் இதுல இந்த மே 4 ஆரம்பிச்சு இன்னைக்கு ஜூலை 4 வந்து 2 மாதங்கள் 60 நாட்கள் இந்த திட்டம் நடந்திருந்தாலும் சரியாக நடந்தது அப்படின்னு ஹவர்ஸ் கணக்குல கால்குலேட் பண்ணா ஒரு 30-35 நாள் தான் வரும். ஏன்னா ஒரு நாளைக்கு 8 ஹவர்ஸ் தான் ஓடுது இந்த ப்ரோக்ராம். 8 ஹவர்ஸ்ல நம்ம ஒர்க் பண்றது ஒரு 4 ஹவர்ஸ் தான். ஹவர்ஸ் கணக்குல பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 12,700 ஐடி வந்திருக்கு. இந்த 12,700 ஐடி ஒரு மிராக்கலான விஷயம். ஆவரேஜா ஒரு நாளைக்கு 200 ஐடி 60 நாளைக்கு கணக்கு பண்ணா 60 நாள் நடக்கல. இந்த 12,700 ஐடில ஒரு 30 நாள் நடந்த ஒர்க்குக்கு ரீபர்த் எவ்வளவு சப்போர்ட் பண்ணிருக்கு பாருங்க. அப்ப நம்ம சொல்ற கிரவுட் ஜெனரேட் ஆகும்போது ரீபர்த் ரோல் எப்படி இருக்கும்? கிரவுட் அதிகமா வரும்போது நம்மளுடைய மேஜிக் விஷயங்கள்லாம் நிறைய நடக்கும். அது வரைக்கும் பொறுமை வேணும். உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு தெரியும். ஒவ்வொரு தடவையும் 4ஆம் தேதி நடந்தது, 7ஆம் தேதி நடந்தது, எல்லா ஸ்ட்ரகிளையும் தாண்டி இன்ஆக்டிவும் எவ்வளோ குறைக்க முடியுமோ குறைச்சிக்கிட்டு வரும். உங்களுக்கு தெரியும் கஸ்டமர் கேர்ல பாக்கியராஜ் சார் அவருடைய டீம், நம்மளுடைய ஆர்கனைசர்ஸ் எவ்வளவு பேர் ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்காக கிட்டத்தட்ட 75% கிளியர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. 25% சாஃப்ட்வேர் சார் பண்ணிக்கிட்டு இருக்காரு. எல்லாமே முடியும் தருவாயில தான் இருக்கு. புதுசா கோடிங்கும் பண்ணிட்டோம். அதுவும் இன்னும் 2 நாள்ல ரிலீஸ் ஆக போகுது. அதை பத்தியும் டிஸ்கஸ் பண்ணிடுவோமே. ஒரு சென்ட் 2 ரிசீவ்டு வாங்கின ஐடி வந்து 2000 வேர்டு ஐடி வந்து ஆட்டோ ஃபில்டரில இருந்து உட்காந்து மேல இருக்கிறதுக்கு 500 கொடுத்துட்டு எப்பயும் போல 1500 2 750 அனுப்பிச்சு. ஸோ அப்ப பாத்தீங்கன்னா ஐடிஸ் வந்து வேகமா போகும், ரிசீவ் கோடு உடனே நடக்கும். இன்னொரு பியூட்டி என்னன்னா டொனேட் பண்ண 1000 ரூபாயே ஒரு 20-25 நாளுக்குள்ள நமக்கு கிடைக்கிற மாதிரி வந்துடும். அப்ப பாருங்க நிச்சயமா நெக்ஸ்ட் வீக்ல இப்ப அந்த அந்த சிஸ்டம் வந்துட்டா யார் எவ்வளவு வேணா ஐடி போடலாம். ஏன்னா ஃப்ரீ ரிஜிஸ்ட்ரேஷன். ஃப்ரீ ரிஜிஸ்ட்ரேஷன்ல இருந்து எது ஆக்டிவ் ஆகுதோ அதை தான் நம்ம ஆட்டோ ஃபில்டரி கொண்டு வரோம். லைக் கிரிப்டோ மாதிரி கொண்டு வந்துட்டோம். கேட் சிஸ்டம் வச்சுட்டோம். ஸோ இனி அதனோட வேகத்தை வந்து தடுக்க முடியாது. ஸோ அந்த விஷயமும் நம்ம மேஜரா கரெக்ட் பண்ணிருக்கோம். இதுல பாருங்க கூகுள் அந்த க்ரௌட் ஃபண்டிங் அப்படின்னு போட்டிருக்கு பாருங்க. let us answer the most important question first. Is crowdfunding legal in India? The short answer is that equity crowdfunding is illegal because செபியுடைய பர்மிஷன் இல்லாம ஈக்விட்டி crowdfunding பண்ணக்கூடாது. நம்ம அது பண்ணல. while reward based and donor based donation crowdfunding remains legal. ஸோ நம்ம பண்றது லீகல் சார். நம்ம வந்து இன்னும் சில நிறுவனங்கள் சர்வீஸ் சார்ஜ் எல்லாம் வாங்குறாங்க. அதெல்லாம் ரொம்ப தப்பு. நம்மளாம் அதெல்லாம் ஒரு ரூபா கூட நம்ம சர்வீஸ் சார்ஜ் வாங்கல. எல்லாரும் நம்ம வாங்குன்னு சொன்னாங்க. அதெல்லாம் கூடவே கூடாது நான் சொல்லிட்டேன். நம்ம வேணா ஒரு அமைப்பு உருவாக்குவோம். அந்த அமைப்பின் மூலயமா எல்லாரும் சேர்ந்த ஒரு அமைப்பா எஃப்டிசியை உருவாக்குவோம். அந்த எஃப்டிசில வர வருமானத்தை அந்த எஃப்டிசிக்கு ஐடிக்கு வரக்கூடிய வருமானத்தை நம்ம தைரியமா எடுத்து எல்லாரும் ஷேர் பண்ணலாம், ஃபங்க்ஷன் பண்ணலாம். அது அக்கௌண்டபிளா இருக்கணும். அப்ப அதுக்கு ஒரு அமைப்பு தேவை. அதுதான் நல்லதே நடக்கும் ட்ரஸ்ட். ஸோ கரெக்டா நம்ம போய்கிட்டு இருக்கோம். சின்ன சின்ன தடைகள் வரலாம், எவ்வளவோ தடைகள் வரும். இது நான் தடையா நினைக்கல. ரைட்டு. அதாவது ஒரு புரிதல் இருக்காது. இப்ப நேத்து கூட லாயர்கிட்ட பேசும்போது அதான் சொன்னார். இது வரதான் செய்யும். யாரை பத்தி பேசல? டிவில நரேந்திர மோடியை பத்தி தப்பா பேசலையா? ராகுல் காந்தி பத்தி தப்பா பேசலையா? எல்லார பத்தி தான் தப்பா பேசுறாங்க. டிஸ்கஷனே வைக்கிறாங்க. அரட்டை அரங்கம் மாதிரி ஒவ்வொரு பொலிட்டிக்கல் லீடரை உட்கார வச்சு நியூஸ் சேனல்ல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு திட்டிக்கிட்டு பண்ணிட்டு தானே இருக்கிறாங்க. அது அவங்களுடைய பார்ட். நியூஸ் சேனலை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய பார்ட். அது நல்லதா கெட்டதானா பார்க்க மாட்டாங்க. கோடி கணக்கில் சொல்லும் போது அந்த கோடிகள் சாத்தியமா கேட்கதான் செய்வாங்க. அது நியூஸ் சேனல் மேல தப்பே கிடையாது. நம்மளுடைய திட்டத்தை ஸ்ட்ராங்கா புரிய வைக்கணும். நம்ம திட்டத்தை எளிமையா கொண்டு போகணும். இன்னொன்னு ஸ்பீடு கேஷ்ன்றது, அந்த கேஷை எடுங்க.
வேற பேர் ஏதாவது வைக்க முடியுமான்னு பாருங்க, என்னோட சின்ன சஜஷன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனால சீடு ஹெல்ப், விதை விதைய கொடுப்போம், அது விருட்சமாக வளரும், ஆலமரம் மாதிரி விருட்சமாக வளரும் அப்படின்ற மாதிரி சீடு ஹெல்ப் அப்படின்னு மாத்தலாம். கிரிப்டோக்கு நீங்க ஸ்பீடு கிரிப்டோ வைங்க, அது பிரச்சனையே கிடையாது. ஆனா இது நம்ம தமிழ்நாட்டுல இந்த மாதிரி ஸ்பீடு கேஷ் அப்படின்னா, இந்த மல்டி லெவல் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் மாதிரி நீங்க ஏதோ கம்பெனி ஆரம்பிச்சு நிறைய கேஷ் எடுப்பீங்கன்னு சொல்லிட்டு அப்படிதான் வெளில பார்ப்பாங்க. நீங்க ஒரு ரூபா கூட நீங்க வாங்கல, யாரோ முகம் தெரியாத முகம் தெரியாத நபருக்கு அனுப்புறாங்க. நீங்க முன்னாடி நின்னு இத எல்லாரும் சேர்ந்து ஒரு 100 பேர் இதை முன்னாடி நின்னு நடத்துறீங்க, கேட்கறதுக்கே சந்தோஷமா இருக்கு. ஆனா எவ்வளவு பேருக்கு இந்த உண்மை தெரியும்? தெரியாது. பாக்குறவங்களுக்கு இது மாயை தெரியும், இது மாயை தானே, அப்ப இது ஒரு ஏமாத்து வேலையா அப்படின்னு நினைப்பாங்க. அதனால ஸ்பீடு கேஷ்ன்றத சீடு ஹெல்ப்னு மாத்துங்க, ரொம்ப நல்லா இருக்கும். பட் கிரிப்டோ ஸ்பீடு கிரிப்டோவை வச்சிருங்க. ஏன்னா கிரிப்டோ வந்து இன்டர்நேஷனல் கான்செப்ட். இன்டர்நேஷனல்ல பியர் டு பியர், பீப்புள் டு பீப்புள் மிக பலம் வாய்ந்த சக்தி. அது ஒண்ணுமே பண்ண முடியாது. இந்தியாவிலேயே பீப்புள் டு பீப்புள் வந்து லீகல் தான். அதனால நீங்க அதெல்லாம் கவலைப்பட வேண்டாம். உங்களுடைய ட்ரஸ்ட், நீங்க ட்ரஸ்ட்ல பணம் வருமான்னு கேட்டார். உங்க ட்ரஸ்ட்டுக்கு இப்ப அடுத்து எந்த 5 ப்ராஜெக்ட் சொல்றீங்களா, 5 ப்ராஜெக்ட்டும் பணம் வருமா? கிடையவே கிடையாது சார் சொன்னேன். 5 ப்ராஜெக்ட்டுமே ட்ரஸ்டும் ஒரு மெம்பரா இறங்கி ஒர்க் பண்ணும் சார். ஆனா இதை கண்காணிக்கிறதுக்கு இந்த சரியில்லாத விஷயங்கள், சில விஷயங்கள் பிளஸ் எஃப்டிசின்னு ஒரு அமைப்பு, அதுவும் ஐடியா தான் வந்து விழும். அதுல வர்ற வருமானம் தான் ட்ரஸ்ட்டுக்கு வரும். வெரி குட், அது அப்படியே பண்ணுங்க. நீங்க ட்ரஸ்ட் வந்து இந்த பல கம்பெனி பண்றாங்க இல்லையா, 2000 கட்டு, நான் 4000 தரேன், 5000 தரேன், இந்த ப்ராடக்ட வாங்கு, இதை சேல்ஸ் பண்ணு அப்படின்ற சிஸ்டம் ட்ரஸ்ட் மூலியமா வைக்காதீங்க. அது 100% எந்த காலத்திலும் நடக்காது. ₹1 எங்களுக்கு தேவையில்லை. ஆனா எங்களோட உழைப்பு, எங்களுடைய வேர்வையின் மூலமா வரக்கூடிய அந்த எஃப்டிசி அமௌண்ட்டை நம்ம ஃபியூச்சர் டெவலப்மெண்ட்டா எல்லா ட்ரஸ்ட் மெம்பருக்கும் பண்ண போறோம்னு ரொம்ப சந்தோஷப்பட்டார். நல்ல விஷயம். அதுவும் ஆர்பிஐ வரைக்கும் போக போறேன்றீங்க, போங்க, உங்களுக்கு என்ன ஹெல்ப்பா நான் பண்றேன். அதனால இந்த சீட் ஹெல்ப் மாத்துங்க, தைரியமா பண்ணுங்க. இது வந்த உடனே ட்ரஸ்ட் வந்த உடனே நீங்க தைரியமா பிசிக்கல் மீட்டிங் எடுங்க, யாரும் ஒண்ணும் கேட்க மாட்டாங்க. நம்ம கோர்ட்ல கூட நம்ம இதை வந்து லீகலா நம்ம பண்றோம்ன்றது கூட நம்ம வாங்கலாம். அதுக்கு உண்டான முயற்சியை நம்ம பண்ணலாம் அப்படின்னு நிறைய விஷயங்கள் பேசினார். பேசினதுக்கு அப்புறம் நான் உட்காந்து அவருடைய அட்வைஸ் படி நீங்க கூகுள்ல போய் பாருங்க சங்கர் சார் அப்படின்னு சொன்னார். நான் கூகுள்ல ஏற்கனவே பார்த்திருக்கேன். பட் இருந்தாலும் செபியோட கைட்லைன்ஸ் என்ன, ஆர்பிஐயோட கைட்லைன்ஸ் என்ன சொல்றேன், அவங்களோட பார்வையில எப்படி இருக்கு, இப்படி எல்லாமே உட்காந்து கோத்ரூ பண்ணிட்டு இருந்தேன். கிரௌட் ஃபண்டிங் இன் இந்தியா. ஸோ நிறைய நிறைய கன்சர்ன்ஸ் மிகப்பெரிய அளவில் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு நிறுவனம் கிரௌட் ஃபண்டிங் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க பாருங்க, அவங்களோட இந்தியாவோட பாலிசி எடுத்து அவங்களோட வெப்சைட்ல போட்டிருக்காங்க. ஸோ எல்லாமே செபியோடைய கைட்லைன்ஸ் இது. பட் இது ஈக்விட்டி ஷேருக்கு உண்டான விஷயம், நமக்கு வேண்டாம். ஸோ அதே மாதிரி எல்லா விஷயங்கள்லையுமே ஒவ்வொரு கண்ட்ரிலும் எப்படி இது நடந்துகிட்டு இருக்கு அப்படின்ற விஷயங்கள், கிரௌட் ஃபண்டிங் மூலமா எவ்வளவு லாபம் அடைஞ்சிருக்காங்க ஒவ்வொரு நிறுவனமும் அப்படின்ற கணக்கெல்லாம் பார்க்க முடிஞ்சுது. ஸோ இங்க நம்ம லாப நோக்கில் ஆரம்பிக்கல, நம்ம மக்கள் சேவை, மக்கள் பயன்படும் போது நானும் ஒரு மக்கள், எனக்கும் அந்த பயன் அடையாதா அப்படின்ற எண்ணம் தான் ஆரம்பிச்சதான் அந்த ஸ்பீடு கேஷ். அதை நீங்க எல்லாரும் புரிஞ்சுக்கணும். இங்க வந்து ஸ்பீடு கேஷ் மக்களுக்காகன்னு சொல்லிட்டு சும்மா அவங்க ஆரம்பிச்சு அந்த 10 லெவல் 15 லெவல் போடாம அந்த லெவலை உடைச்சு 4-5 லெவலுக்குள்ளேயே எவ்வளவு ஸ்பீடா இவங்க மக்களுக்கு போய் சேர முடியும், அதுக்கு என்ன சப்போர்ட் வேணும், ரீபத் சிஸ்டம், இன்னும் வேற என்ன சப்போர்ட், ஸ்பான்சர் இன்கம், இதெல்லாம் சொல்லி கொடுத்து ஒவ்வொரு லெவல்லையும் உங்களை முன்னாடி முன்னாடி கொண்டு வந்து எங்களோடு சேர்ந்து ஒன்னா நம்ம பயணிச்சுக்கிட்டு இருக்கோம். இதை நீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் புரிஞ்சுக்கணும். தெளிவா இருங்க. நம்மளுடைய நோக்கம் யார்கிட்ட இருந்து ₹1 வாங்குறது நம்மளுடைய நோக்கம் அல்ல. ஒரு சிங்கிள் என்ட்ரி சிஸ்டம், ஒரு ₹1000 போட்டுட்டு மொத்தமா கலெக்ட் ஆனா 20,000 30,000 மாதிரி போகுமே அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு 1000 பிரிக்கணும். பிரிச்சு வெறும் 750 250, அதுவும் கூகுள் பேல மக்கள் எவிடன்ஸா போய்கிட்டு இருக்கு. இதுல என்ன சார் நம்ம தவறு பண்றோம், ஏன் பயப்படணும், நம்ம ஏன் தேவையில்லாத குழப்பங்களை நம்மளே ஏற்படுத்திக்கணும்? நிறைய பேர் குழம்பி எனக்கு அனுப்பிச்சிட்டு இருக்காங்க, இந்த மாதிரி நடக்குது இந்த மாதிரி நடக்குது அப்படின்னு. அது ஒண்ணுமே இல்ல. ஒரு மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ல ஒரு பிரச்சனை நடந்தா எல்லா மெட்ரிகுலேஷன் ஸ்கூலுக்கு தான் அந்த இது போகும்.
அப்போ ஒவ்வொரு மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் ஏதாவது ஒரு சின்ன தப்பு நடந்ததுன்னா எல்லா மெட்ரிகுலேஷன் பாதிக்கப்படும் போது ஒவ்வொரு மெட்ரிகுலேஷன் ஸ்கூலும் அவங்கள பத்தி பேரண்ட்ஸை கூட்டிட்டு உடனே மீட்டிங் வைப்பாங்க. நம்ம அதுல இருந்து எந்த விதத்துல சிறந்திருக்கோம், சிறப்பா இருக்கிறோம் அப்படின்னு. ஏன்னா பேரண்ட்ஸ் தான் வந்து டார்கெட் பீப்புள். அவங்க வந்து தப்பா நினைப்பாங்க. ஓ, மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் இந்த பாலிசியை வந்து இவங்க உடைக்கிறாங்களாம், தப்பா நினைச்சிடக்கூடாதுன்னு மீட்டிங் வைப்பாங்க. நாட் ஓன்லி ஸ்கூல், எந்த கன்சர்னா இருந்தாலும். அதன் அடிப்படையில தான் இப்ப நான் இந்த விளக்கம் சொல்லிக்கிட்டு இருக்கேன். நம்ம மற்றவர்களை காட்டிலும் எப்படி நம்ம சிறப்பானவர்கள்ன்றது நோக்கம் இல்ல. நம்மளுடைய நோக்கம் எது, அதை சொல்றதுக்கு தான் நான் வந்து இப்ப நான் உங்ககிட்ட எல்லா விஷயங்களையுமே சொல்லிட்டு இருக்கேன். நம்மளோட ரோட் மேப்பு, ஸோ நம்மளுடைய டொனேஷன் பேஸ்டு க்ரௌட் ஃபண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஃபியான்ட்ரோ அப்படின்னு ஒரு மிகப்பெரிய கன்சர்ன். அவங்களாம் மக்களுக்கு அவ்வளவு சேவைகள் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இருக்கு, வரலாறு இருக்கு, பாலிசி லெவல், கவர்மெண்ட் பாலிசி லெவல் இருக்கு. சட்டத்திற்கு உட்பட்டு நாம் ஒரு மக்கள் இன்னொரு மக்களுக்கு உதவி கொடுத்து அதன் மூலமாக உதவி பெறலாம் என்ற ஒரு திட்டத்தை வகுத்து நம்ம போய்கிட்டு இருக்கோம். அந்த வெறும் திட்டங்களோடு இல்லாம அந்த சப்சிக்வெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் கொண்டு வந்து ஃபியூச்சர் டெவலப்மெண்ட் கமிட்டி FD மூலமா ஒரு வருமானத்தை வச்சு அந்த வருமானத்தின் மூலமாக இப்போதைக்கு 300 சிஸ்டம் ப்ரமோட்டர்ஸ் இருக்காங்க. அவங்க எல்லாமே ட்ரஸ்ட் உறுப்பினர்கள். ஃபியூச்சர்ல 3000 பேர் வரலாம், எவ்வளவு பேர் வேணா வரட்டும். அந்த ஸ்பீடு கேஷ்ல 12 முடிச்சவங்க சிஸ்டம் ப்ரமோட்டரா இருப்பாங்க. அவங்க தான் 5 ப்ராஜெக்ட்லுமே முன்னிலை இருந்து 5 ப்ராஜெக்ட்டுமே ஒர்க் பண்ணக்கூடியவங்களா இருப்பாங்க. இப்போதைக்கு அந்த 300 பேர், அதனால அந்த 300 பேரை வச்சுதான் நான் சொல்ல முடியும். 287 பேர் வந்திருக்காங்க. இன்னைய டேட்ல நான் சொன்ன அந்த 287 பேர் தான் நம்மளோட தொழில்களை திறம்பட நடத்த போறவங்க. அவங்களுக்கு சம்பளமும் உண்டு, ஷேரும் உண்டு. யார் நடத்துறாங்களோ அவங்க சேலரியும் உண்டு, சம்பளம் உண்டு. இதெல்லாம் எப்ப நடக்கும் அப்படின்னா இன்னும் 2 வருடங்களில் நம்மளுடைய தொழில் முனைவோர் திட்டங்கள் ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொரு திட்டங்களும் செயல்படுத்தப்படும். அதுக்கு முன்னுதாரணமா நம்ம ட்ரஸ்டுடைய பொதுக்குழு கூட்டம் ஒவ்வொரு 3 மாதங்கள் இல்ல 6 மாதங்கள் அதை நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கலாம், நடத்தப்படும். இப்ப 100 மார்க்கெட்டிங் டைரக்டர்ஸ் எடுக்கிறோம் ட்ரஸ்டுக்காக. இந்த 100 மார்க்கெட்டிங் டைரக்டர்ஸ் இன்னும் 2 தினங்களில் முடிவெடுக்கப்படும். இந்த 100 மார்க்கெட்டிங் டைரக்டர்ஸ் மூலயமா ஒரு 1000 ப்ரொமோட்டர்ஸை உருவாக்க முடியுன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு, நமக்கு இருக்கு. அதனால நிறைய விஷயங்கள் மதியம் 3 மணி மீட்டிங்ல நம்ம பேச இருக்கிறோம். நிறைய அப்டேட்ஸ் இருக்கு. இன்னும் நான் ப்ரொமோட்டர்ஸ் மீட்டிங்ல வாட் இஸ் ஃபியூச்சர் ப்ராஜெக்ட்ஸ் என்னால லிஸ்ட் அவுட் பண்ணி தர முடியும். இதெல்லாம் சாத்தியமா அப்படின்னும் போது நாளைக்கு நம்ம நியூஸ் சேனல்ல யாராவது ஒருத்தர் எடுக்கும்போது நம்மளுடைய பிளானை மட்டும் நம்ம யாரும் சொல்ல போறது இல்ல, நம்மளுடைய திட்டங்களையும் சொல்லுவோம். இது சாத்தியம் அப்படின்னு நம்ம நியூஸ் சேனல்ல போடுற அளவுக்கு நம்மளுடைய செயல்பாடுகள் இருக்கும், உறுதியா இருக்கும். அப்ப பிளான ஒரு 5 நிமிஷம் சொல்லிட்டு நம்மளுடைய இலக்கு என்ன, நம்ம போகக்கூடிய தூரம் என்ன, நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்றத நியூஸ் சேனல்ல சொல்லும் போது தே ஆர் ஹாப்பி. இப்படியும் ஒரு அமைப்பு இருக்கா அப்படின்னு மூக்கு மேல விரல் வைக்கிற அளவுக்கு நம்மளுடைய செயல்பாடுகளும் திட்டங்களும் இருக்கிறோம். நண்பர்களே, பாசிட்டிவா பேசுறவங்க மட்டும் கூட்டுவாங்க, நெகட்டிவ் விடுங்க. இது பெரிய கூட்டம், கடல். 12,000 பேர் வந்திருக்காங்களே, இன்னும் 1,00,000 பேர் நம்மளால திரட்ட முடியாதா? இன்னைக்கு ராமலிங்க சார் கூட உண்மையா ஒரு 20-30 பேர் இருக்காங்க. அந்த 30 பேரை வச்சு அவர் 1,00,000 பேர் கொண்டு வந்துருவார். பாபு ஒரு ஆள் போதும் 50,000 பேர் கொண்டு வருவார். நான் ஒரு இதுக்காக சொல்றேன், பாபு பெருமைப்படுத்தன்னு சொல்ல வரல. சோ இங்க இருக்கிறவங்க அந்த மாதிரி உயிரை கொடுத்து வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. இப்போ 1,00,000 பேர் வந்துட்டா நம்ம ட்ரஸ்டினுடைய விஷயமே வேற சார். உறுப்பினர் கட்டணம் எல்லாரும் வந்து 500 வாங்க 1000 வாங்கன்னாங்க சில பேர். ஆனா நான் சொல்லிட்டேன், வெறும் 20 ரூபா தான் உறுப்பினர் கட்டணம். இல்ல அதிகபட்சம் 50 ரூபா இருக்கும் ட்ரஸ்ட்டுக்கு. இந்த 300 பேரும் உறுப்பினர் ஆகணும். ஏன்னா அந்த உறுப்பினர் படிவம் அது கவர்மெண்ட் நார்ம்ஸ். சார்ஜ் வாங்கணும், அது மினிமம் அமௌண்ட். சும்மா பாக்கெட்ல ஒரு டீ சாப்பிட்ற காசு தான் வாங்குவோம். ஒவ்வொரு நோக்கமும் எல்லாமே டிரான்ஸ்பரன்சியா இருக்கும் சார். அதை மட்டும் நீங்க 100% நம்புங்க. ஒரு அக்கௌண்ட், ஒரு டீ சாப்பிட்ற அக்கௌண்டா இருந்தாலும் டிரான்ஸ்பரன்சியா இருக்கும். இப்ப நம்மளுடைய இந்த 4ஆம் தேதி 7ஆம் தேதி இந்த நடந்த விஷயம், சில பேர் எக்ஸஸா பணம் வாங்கியிருக்காங்க, சில பேர் ஷார்டேஜ் ஆயிருக்கு 3rd லெவல, அது கூட வாங்கி தரப்படும். அதுக்கு முன்னுதாரணம் இந்த 1000 ரூபாய் நம்ம வாங்கி கொடுத்தது. இது எல்லாமே ஒவ்வொன்றா நடக்கும் சார்.
கிரிப்டோ இன்னும் 30 நாட்கள் தான் இருக்கு. சீக்கிரம் எல்லாரும் $50 எல்லாருமே உங்க வேலெட்ல வச்சுங்க. எந்த நேரத்துல வேணாலும் நம்ம ஆரம்பிக்கலாம். சொல்ல முடியாது. ஏன்னா இப்போ பிடிஎஃப் ரெடி ஆயிடுச்சு. இன்னைக்கு கோயம்புத்தூர் வந்திருக்கேன் ஃபைனல் ட்ரையல் பார்க்க. சாஃப்ட்வேர் ரெடி. சீக்கிரம் ப்ரொமோட்டர் ஆகுங்க. நீங்க 1000 பேர் வரணும்னு சொல்லிட்டு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இல்லைன்னா ஓப்பன்ல விடவே கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டோம். இல்லைன்னா எப்பயோ ஓப்பன்ல விட்டுருப்போமே லாப நோக்கு இருந்தா. அப்புறம் எதுக்கு நம்ம இந்த 300 பேர் 400 பேர் 1000 பேர் சொல்லிக்கிட்டு இருக்கோம்? அர்த்தம் இல்லையே. அது உண்மைன்னா 1000 பேர் வரணும். அதை நோக்கி போயிட்டு இருக்கு. 11 குழுக்களா பிரிச்சு அவங்கள டெவலப் பண்ணி சிஸ்டம் ப்ரொமோட்டரா கொண்டு வரணும்னு தீவிரமா அந்த 11 தளபதிகள் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு லீடரும் எல்லாரும் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. சீக்கிரம் அந்த 200 300 லீடரை கொண்டு வாங்க. ஆகஸ்ட் 4ஆம் தேதி இன்னும் ஒரு நல்ல செய்தி இருக்கு. அது சஸ்பென்ஸா இருக்கட்டும். 3வது ப்ராஜெக்ட் ஜனவரி 17. ஒரு 5 தொழிற்சாலைகளை நல்லா புரிஞ்சுங்க. ஒரு 5 தொழிற்சாலைகள் லாபம் ஈட்டு தரக்கூடிய தொழிற்சாலைகள் ஒரே தொழிற்சாலை இருந்தா எப்படி இருக்கும்? அதுதான் நம்மளுடைய 3வது பிளான். சிங்கிள் கோட்ல சொல்லிட்டேன். ஜனவரி 17 மிக பிரம்மாண்டமான விஷயமா அமையும். அப்போ கிரிப்டோனுடைய உச்சம் தொட்டு இருக்கும். ஸ்பீடு கேஸ்ல என்ட்ரிஸ் ஒரு நாளைக்கு 2000 ஐடி வந்துகிட்டு இருக்கும். ஒவ்வொரு விஷயம் நடக்கும். இன்னைக்கு நான் கவலைப்படல 200 ஐடி தான் வருதுன்னு. அந்த நாளை இன்றைய நாளா நான் நினைச்சுக்கிட்டு சந்தோஷப்பட்டுட்டு இருக்கோம். வரும், டெஃபினட்டா வரும். ஏன்னா நம்ம எல்லாமே பாசிட்டிவ் வைப்ல இருக்கோம். பாசிட்டிவ் வைப்ல இருக்கிறவங்க என்னைக்குமே தோல்வி கிடையாது. அவங்களுடைய நோக்கம் பெரியது, இலக்கு பெரியது, லட்சியங்கள் பெரியது, அடைவது எளிது. மக்கள் பலம் வேணும். க்ரௌட் ஜென்ரேட்டட் அப்படின்னாலே மக்கள் பலம் வேணும். இன்றைக்கு மக்களை திரட்டிட்டு இருக்கோம். வந்துகிட்டு இருக்காங்க. சுயநலமா இருக்கவங்க கூட மாறி நம்மளோட கை கோக்குறாங்க. ஒரு காலத்துல அதிகாரமா கேட்டவங்க இன்னைக்கு கோச்சிக்காதீங்க சார், தப்பா நினைச்சுக்காதீங்க, எப்ப சார் வரும் அப்படின்னு நட்பு ரீதியா கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதுதான் சார் நம்மளுடைய மக்களின் ஒரு மிகப்பெரிய வெற்றி. அப்ரோச் 1000 ரூபாய் பணம் போட்டதுனால எப்படி வேணா பேசலான்ற நிலை மாறி நம்ம நண்பர் அப்படின்ற வார்த்தைகள் அவங்க உள்ளுக்குள்ள போய் ஒவ்வொருத்தரும் ரிலேட்டிவா கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க. சோ எல்லா விஷயங்களுமே அடுத்தடுத்து பிளஸ்ஸா போயிட்டு இருக்கு. ஏதாவது ஒரு மைனஸ் வந்ததுன்னா அது ஒரு இஷ்யூவா எடுத்துக்காதீங்க. அது நமக்கு உண்டான இஷ்யூ இல்ல. நம்ம வேற, மத்தவங்களோட நம்ம வேற, நம்ம லெவலும் வேற. வாய்ப்புக்கு நன்றி. 3 மணி மீட்டிங்ல நம்ம எல்லாரும் சந்திப்போம். ஏன்னா 100 பேர் தான் இந்த அக்கௌண்ட்ஸை பார்த்துருக்காங்க. 38 பேர் வந்தாங்க. ஸோ அவங்க எல்லாரும் வரணும். வந்துட்டு நம்மளுடைய விஷயங்கள், நம்மளோட ப்ராஜெக்ட்ஸ் நிறைய பேச போறோம். ஸோ எல்லா சிஸ்டம் ப்ரமோட்டர்ஸும் ப்ளீஸ் மேக்சிமம் 238 பேருக்கு 250 பேர் இருக்கும்போதே 125 அப்படிதான் வந்தீங்க. இந்த ஒரு நாள், இந்த ஒரு மீட்டிங்கு எனக்காக எல்லா சிஸ்டம் ப்ரமோட்டரும் ஒன்னு ஆஜராகுங்க. நம்மளுடைய அடுத்தடுத்த பிளான், திட்டங்கள், ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாமே நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ கிரிப்டோவை வெற்றிகரமா நம்ம லான்ச் பண்ணணும். வாய்ப்புக்கு நன்றி. வணக்கம். தேங்க்யூ சங்கர் சார். சார் நான் பேசுறது ஆடியோபிளா இருக்கா? எஸ் சார். வெரி குட் சூப்பர். சங்கர் சாரோட விளக்கம் உங்களுக்கெல்லாம் ஒரு புரிதல் ஏற்படுத்திருக்கும். என்ன ஒண்ணுன்னா, நம்மளுக்கெல்லாம் ஒரு விஷயம் நடக்க போகுதுன்னா ஏற்கனவே நம்ம பல விஷயங்கள்ல அடிபட்டதுனால அந்த மைண்ட் செட்லயே இருப்போம். நான் தான் திரும்ப சொன்ன விஷயங்கள். இது நெட்வொர்க் மார்க்கெட்டிங் கிடையாது. யூ ஆர் ஆல் ப்ராஜெக்ட் ஆபீசர். போடுங்க மைக்க. ஒரே நிமிஷம். வெரி குட். சங்கர் சாரோட போன் ஆன்ல இருந்து. ஓகே சார், இவ்வளவுதான் விஷயம். அப்ப நீங்க முதல்ல நம்மளுக்கு ஒரு செல்ஃப் கான்பிடென்ட் வேணும். இங்க ஏன் வந்திருக்கோம், எதுக்காக வந்திருக்கோம். எத்தனையோ நண்பர்கள் நேத்து பாருங்க, ஒரு சம்பவம் நடந்தது. நேற்று 270 பேர் இன்ஆக்டிவ் ஐடியா லிஸ்ட் எடுத்து பிளாக் பண்றதுக்கு ரெடி ஆயிட்டாங்க. ஆனா கடைசி சான்ஸா எல்லாருக்கும் ஒரு வாய்ப்பு கொடுப்போம். இன்னொரு 15 நாள் டைம் இருக்கு. அதுக்குள்ள நீங்க 2 நபர்களையாவது நீங்க கொடுங்க. அப்படிங்கிறப்ப நேத்து பாத்தீங்கன்னா 10 தேர்ட் லெவல் முடிச்சவங்க இருக்காங்க. எல்லாருக்கும் போன் பண்ணேன் இண்டிவிஜுவலா.
சார் நீங்க தேர்ட் லெவல் முடிச்சிருக்கீங்க பாருங்க, 2 ஐடி கூட போடாம அவர்கள் என்ன பண்ணிருக்காங்க, 10,000 ரூபாய் 20,000 ரூபாய் பணம் வாங்கியிருக்காங்க, 10,000 ரூபாய் வாங்கியிருக்காங்க, அதை கரெக்டா அனுப்பியிருக்காங்க, யாரும் வச்சுக்கல. சில நண்பர்களுக்கு சென்ட் காமிக்கல, அதனால வச்சிருக்காங்க. நேற்று என்ன எனக்கு கிடைச்ச தகவல், என்னட்ட அப்ரோச் பண்ண நண்பர்கள், சார் நான் கரெக்டா அனுப்பியிருக்கேன், 2 நபர் போடல, நான் கொஞ்சம் ஆசிலேஷன்ல இருந்தேன், இப்ப வந்து கண்டிப்பா நான் போடுறேன் சார் அப்படின்ட்டாங்க. நிறைய நண்பர்கள் நான் போட்டேன் சார் அப்படின்னாங்க. ஒரு ஃபேமிலியில என்ன பண்ணிருக்காங்க, 4-5 ஐடி போட்டிருக்காங்க. அப்ப அவங்களும் ஒர்க் பண்றாங்க, எல்லாருமே ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. நான் அதை தப்பா சொல்லல. நீங்க 4-5 ஐடி போட்டுங்க, 10 ஐடி போட்டுங்க, பின்னாடி வர்ற அவ்வளவையும் நீங்க ஃபேக்டரி மாதிரி வச்சு நடத்துங்க, அதுக்கெல்லாம் நான் சொல்லல. ஆனா ஒண்ணே என்னன்னா, ஒரு ஐடியே உங்களால போக்கஸ் பண்ணி கொண்டு போக முடியாது. இன்னைக்கு பாருங்க, இந்த வருஷத்துல வந்து இந்த 6 மாதத்துல 8 ஐடி வருதுன்னா, அடுத்த 6 மாசத்துல 64 ஐடியா மெயின்டைன் பண்ணணும். அதுக்கு அடுத்தது 512 ஐடியா மெயின்டைன் பண்ணணும். மெயின்டைன் பண்ணணுமானா பண்ணிதான் ஆகணும். அப்ப இதான் ப்ராஜெக்ட். அப்ப இந்த ப்ராஜெக்ட் எந்த அளவுக்கு கொண்டு போறாங்கிறத லாங் விஷன் தான் நீங்க பண்ணிக்கணும். அதோட இல்லாம இன்னொரு விஷயம், நம்ம எடுத்தோன்னு என்ன பண்ணிடுறோம், 5 கோடி கிடைக்கும், 10 கோடி கிடைக்கும், 20 கோடி கிடைக்கும் அப்படிங்கிறத முதல்ல பேச்சை விட்டுட்டு, சிஸ்டம் என்ன சொல்லுதோ அதை மட்டும் சொல்லுங்க. சார் நீங்க ஜாயின் பண்ணா என்ன கிடைக்கும், எவ்வளவு எடுத்துக்கணும், 500 ரூபாய் எடுத்துக்கணும், நெக்ஸ்ட் லெவல்ல 2000 ரூபாய் எடுத்துக்கணும், அடுத்தது 6000 ரூபாய் எடுத்துக்கணும், அடுத்தது 10,000 ரூபாய் எடுத்துக்கணும், அப்புறம் 1,53,000 உங்களுக்கு இதான் எடுத்துக்கணும். இது சிஸ்டமா வந்துகிட்டு இருக்கு. ஆயிரக்கணக்கான பேர் செகண்ட் லெவல் முடிச்சிருக்காங்க, நூற்றுக்கணக்கான பேர் தேர்ட் லெவல் முடிச்சிருக்காங்க, ஒரு 20 பேர் 10 பேருக்கு மேல ஃபர்ஸ்ட் லெவல் கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க. அப்ப இதெல்லாம் வந்து இப்ப என்ன, நம்ம வந்து ஒரு மாதம் கூட இந்த சிஸ்டம் இயங்கல. இன்னைக்கு மணிக்கணக்கு அவர்ஸ் கணக்குல பார்த்தா ஒரு மாதம் கூட இயங்கல. அந்த மாதிரி ஒரு சிஸ்டம் இன்னைக்கு 12,500 ஐடியா இலக்கை நோக்கி போயிட்டு இருக்கு. அப்படின்னா மக்கள் வந்து நம்ம பக்கம் திரும்ப ஆரம்பிக்கிறாங்கிறதா உண்மை. எத்தனையோ கோடிகளை கொள்ளையடிச்சுட்டு போனவங்களாம் இன்னைக்கு வந்து பந்தாவா வளம் வந்துகிட்டு இருக்க காலத்துல இன்னைக்கு மக்களுக்காக சேவை பண்ற நம்ம பயப்படணுங்கிற அவசியம் கிடையாது நண்பர்களே. உங்களுக்கு ஒன்னே ஒண்ணு மட்டும் சொல்லிக்கிறேன், இந்த ப்ராஜெக்டை உருவாக்குனவர்கள் மக்கள். நம்ம சக்தி என்னங்கிறத திருச்சியில கவனிச்சிட்டோம். ஒரு நபர் கூட தவறுதலா ஒரு வார்த்தை பேசல, அந்த அளவுக்கு இருந்தது, அந்த அளவுக்கு நம்ம ஸ்ட்ரென்த். நம்ம டே 1ல வந்தப்ப கூட இந்த கைது அவங்க எடுத்துட்டு போயிருவாங்க, இவங்க எடுத்துட்டு போயிருவாங்க, இந்த இது 40 நாள் போகுமா 30 நாள் போகுமா பாக்குறேன் அப்படின்னா, ஆனா இன்னைக்கு 60 நாளை கடந்து 70 நாள் 3வது மாதம் போயிட்டு இருக்கு. அது இது 30வது மாதம் போறப்ப எந்த லெவல்ல நீங்க இருப்பீங்கன்னு தான் பார்க்கணும். அதுதான் மைண்ட் செட். அப்ப ஏதாவது ஒரு உதவிகள் நீங்க செஞ்சுக்கிட்டே இருக்கணும், சொல்ற வேலையை மட்டும் செஞ்சிடணும். இப்ப சிஸ்டம் ப்ரமோட்டர் ஆகுங்க அப்படின்னா ஆயிடணும், 12 ரெஃபரல் கொடுங்கன்னா கொடுத்துடணும். 1000 பேர் உள்ள, ஏன் 1000 பேர் கேட்கிறோம், எதுக்கு கிரிப்டோவுக்கு 1000 பேர் கேட்கலாம், ஆள் இல்லாமலா சார்? ஒரு நிமிஷம் இந்த பப்ளிக்ல கொடுத்தோம்னா 1000 ஐடி இல்ல 5000 ஐடி வருமா வராதா? நீங்க எப்படி தெரியுமா திங்க் பண்ணி பார்க்கணும், நம்ம ஃபேமிலி நல்லா இருந்தா நம்ம நல்லா இருக்கணும். நம்ம ஃபேமிலினா என்ன, பிபிஎஸ் ஸ்பீட் கேஷ் தான் நம்ம ஃபேமிலி. அது அதிகபட்சம் இன்னொரு 10 நாள்ல அது சீடு ஹெல்ப்பா மாறப்போகுது, அதுல ஒன்றும் தப்பு கிடையாது. இப்ப நம்மளே பேர் வச்சிருக்கோம், ராமலிங்கம்னு வச்சிருக்கோம், பேரை மாத்தணும்னா மாத்திக்கலாம், கெஜெட்ல கொடுத்து மாத்திக்கலாம், தப்பு இல்லை. அதே போலதான் பண்ண போறோம், அதுல ஒன்றும் வாய்ப்பே கிடையாது. நம்ம வந்து எது சரியான பாதையை நோக்கி போயிட்டு இருக்குது, என்னென்ன தேவைகளோ அதெல்லாம் எடுத்துட்டு போறோம். இப்ப வந்து என்ன சொல்றோம், போயிட்டு இருக்கோம், ஒரு முள்செடி இருக்கு, வெட்டி அடிச்சுட்டு நம்ம பாதையை தொடர்ந்து போயிட்டே இருக்கணும். முன்னேற் போகும் வழியே பின்னேற் போகுங்கிற சரியான பாதையில நாங்க போயிட்டு இருக்கோம். எங்களுக்கு அட்வைஸ் பண்றதுக்கு, எங்களுக்கு சரியான ஆலோசனை சொல்றதுக்கு 300 நபர்களுக்கு மேல வந்துட்டாங்க சிஸ்டம் ப்ரமோட்டர். அதை ஒரு 1000 மாத்தி கொடுங்கன்னு கேட்கிறோம். அந்த 1000 மாத்தி கொடுக்கறதுக்கு நீங்க தான் முயற்சி எடுக்கணும். 1000 பேரையும் நானே பண்ண முடியுமா, இல்ல சங்கர் சாரே பண்ண முடியுமா, இல்ல பாபு சாரே பண்ண முடியுமா? அப்ப 100 மார்க்கெட்டிங் டைரக்டர் உருவாக்க போறோம். யார் அந்த 100 மார்க்கெட்டிங் டைரக்டர்? நீங்க தான். அதுல யாரு எங்களுக்கு தெரியுது, இவர்கள் இப்படி, இவர்கள் இப்படி, இவர்கள் இப்படி இருக்காங்க, சரியா இருக்காங்க. நாங்க வந்து இந்த ஜூம்லயே எல்லாரையும் வாட்ச் பண்ணிட்டு தான் இருப்போம். இல்ல நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க ஏதோ ஜூம் மீட்டிங் வராங்க, ஒவ்வொருத்தரும் யார் யார் வர்றா, நான் தான் டே 1ல சொன்னேன் உங்களுக்கு, இந்த ஜூம்ல யாரு கனெக்ட் பண்றா, சரி நம்ம கூப்பிட்டோன்னே யாரு வர்றா, நம்மளுக்கு யார் ரெஸ்பான்ஸ் பண்றா, சொன்னதை யாரு செய்யறா. சார் இங்க பணம் மட்டும் சம்பாதிக்கிறத மட்டுமே நோக்கமா இருக்கக்கூடாது. அதுதான் நான் சொல்லிட்டேனே, ஒரு பூனைக்குட்டிக்கு ஒரு ஐடி போட்டு அதுக்கு ஜிபே நம்பர் இருந்தாலும் அதுக்கும் 1.5 லட்சம் வந்துருங்க, அதை பட்டுருங்க. அது பூனைக்குட்டியும் நம்மளும் ஒண்ணா, நான் வேற பேரை சொல்லக்கூடாதுன்னு நான் சொல்லிட்டு இருக்கேன். அப்ப நம்ம எப்படி மாறணும்,
ஒரு காலத்துல வந்து இந்த நம்மளுடைய நல்லதே நடக்கும் அறக்கட்டளையோட விசிட்டிங் கார்டை நீங்க கையில வச்சுட்டு ஒரு ப்ராஜெக்ட் ஆபீசர் ஒரு சிஸ்டம் ப்ரமோட்டர் போட்டு விசிட்டிங் கார்டை போட்டு கொண்டே கொடுக்குற இடத்துல ஒரு மரியாதை கிடைக்கும். ஓ நீங்க அந்த அந்த ட்ரஸ்ட்ல இருக்கீங்களா அப்படிங்கிற கேட்கிற அளவுக்கு எத்தனையோ ட்ரஸ்ட் வச்சிருக்காங்க. இன்னைக்கு வந்து வீதிக்கு வீதியெல்லாம் ட்ரஸ்ட் நடந்துகிட்டு இருக்குது. அது சுயநலம் இருக்கும் அதுக்குள்ள. இங்க சுயநலம்லாம் இங்க கிடையாது. பொதுநலம் இருக்கும். பொது நோக்கோட தான் பண்ண போறாங்க. ஒரு தியாகம் பண்ணிருக்காரு ஜி கே சாமி. நம்மளுக்காக அவர் ட்ரஸ்டையே எழுதி கொடுத்துட்டாரு. தலைவரா மட்டும் தான் இருக்காரு. செயலாளர் வேற, பொருளாளர் வேற, எல்லாமே உங்களுக்கு பாருங்க. திருச்சி மீட்டிங்கு நீங்க தான் பணம் கொடுத்தீங்க. ஆளுக்கு 1000 ரூபாய் கொடுத்தீங்க. 1 லட்சம் ரூபாய் ஷார்டேஜ் ஆனது. அதுக்காக 2 பேர்த்த கேட்டோம், கொடுத்தாங்க, கொடுத்துட்டோம். அதுக்காக நம்மளால எதுவும் நடத்த முடியாமலாம் கிடையாது. எல்லாமே நம்ம செய்யலாம். சாதிக்க பிறந்தவர்கள் நம்ம பிறக்கும் போதே சாதனை படைச்சு தான் வந்திருக்கோம். நம்மள்ட்ட நெகட்டிவ் காலையில 2-3 பேர் எனக்கு அனுப்புனாங்க. நான் வெரி குட்னு போட்டு அனுப்புனேன். இந்த வீடியோ எல்லாம் அந்த டிவியில வந்துட்டு போகுது. ஆகவே நண்பர்களே, எங்களுக்கு தேவை என்னன்னா, நம்மளுக்கு தேவைன்னா 1000 சிஸ்டம் ப்ரமோட்டர் வேணும். அது ஏன் அப்படின்னா நீங்க எல்லாம் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான். இதுல சுயநலம் எல்லாம் கிடையாது. அதை விட 3வது ப்ராஜெக்ட் பாத்தீங்கன்னா, நீங்க வேற எங்க உலகத்துல உள்ள அத்தனை பேர் இதுக்குள்ள வந்துருவாங்க 3வது ப்ராஜெக்ட்ல. சார் பாருங்க, அவரோட நோக்கம் என்ன? நம்ம ஃபேமிலிக்குள்ள இருக்கிறவங்க நல்லா இருக்கணும் ஃபர்ஸ்ட். அப்புறம் யார் வேணாலும் இருந்துட்டு போட்டும். அந்த 1000 பேரை உருவாக்குங்கள். இன்னைக்கு இப்ப ஒரு முடிவு எடுக்கணும். நம்ம இன்னைக்கு வந்து இருக்கிற 200 பேரும் மினிமம் ஒரே ஒரு நபரையாவது இன்னைக்கு புதிதா இணைக்கணும். இந்த மைண்ட் செட்டுக்கு வரணும். அது தலைவர்களா இருந்தாலும் சரி, இன்னைக்கு ஜாயின் பண்றவங்களா இருந்தாலும் சரி, இல்ல டே 1ல 4ஆம் தேதி ஜாயின் பண்ணவங்களா இருந்தாலும் சரி, நீங்க கிரௌட் வராம உங்க ஐடியா ஓபன் பண்ணி பார்த்துட்டு அது பார்த்துட்டு தான் இருக்கலாம். நீங்க கிரௌடு வராம ஒண்ணுமே பண்ணாம நான் ஒண்ணும் பண்ண மாட்டேன், 4ஆம் தேதி ஐடி போட்டா நான் சீனியார்ட்ல இருக்கேன், அந்த ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது. சீனியாரிட்டிங்கிறதே கிடையாது. இதுல சிஸ்டம் ப்ரமோட்டர் முடிக்காம நீங்க வந்து எதுவுமே பண்ண முடியாது. 2 நபர்களை கொடுக்காம நீங்க எங்க அதிகபட்சம் என்ன ஒரு 10,000 வாங்கிக்க போறீங்க? போயிட்டு போங்க. நாங்க தான் அதெல்லாம் சார் நாங்க தெரிஞ்சே விடுறோமே, போயிருப்பா அப்படின்ட்டு ஃபில்டர் பண்ணிக்கிட்டு தானே இருக்கோம். இப்ப யாராவது போனவர்களை பத்தி நம்ம கவலைப்படுறோமா? கூப்பிட்டு கேட்கிறோமா, எப்பா நீ பணத்தை எடுத்துட்டு போயிட்டா அதெல்லாம் கொண்டாந்து கொடு அப்படின்னு கேட்கிறோமா? அவர்களுக்கு விதி அவ்வளவுதான். ஆனா நம்மளுக்கு நிறைய இருக்கு நண்பர்களே. நல்ல விஷயங்களை எடுப்போம், நல்லதையே செய்வோம், நல்லதே நடக்கும். ஓகே, இந்த விஷயத்தை பொறுத்தவரையில் நீங்க அனுபவம் உள்ளவர்கள் நிறைய பேர் இருக்கீங்க. இன்னைக்கு ஒரு சின்ன ஒரு டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். இன்னைக்கு 200 பேர், 199 பேர், 199 பேரும் ஒரு ஐடி புது நபர்களை இணைப்போங்கிறத முதல்ல நீங்க மனசளவுல பிரார்த்தனை பண்ணிக்கங்க. உங்களால இன்னைக்கு ஒரே ஒரு நபரை நான் புதிதா இணைக்க போறேன், இன்னையில இருந்து நான் மாற போறேன், இந்த சிஸ்டத்து மேல நம்பிக்கை வச்சிருக்கேன், இந்த ப்ராஜெக்ட் மேல நம்பிக்கை வச்சிருக்கேன், எனக்கு இதுதான் வாழ்க்கை, என்ன வந்து இந்த இப்ப இருக்கிற என்ன நாளைக்கு பேர் மாற்றம் வரட்டும், இப்ப இருக்கிற பிபிஎஸ் ஸ்பீட் கேஷ் வந்து என் குடும்பத்தை காப்பாத்தும், நான் இந்த ப்ராஜெக்ட் மேல 100% நம்பிக்கை, இன்னைக்கு நான் ஒரு ஐடியா எடுக்க போறேன், இன்னையில இருந்து நான் அந்த பணியை துவங்க போறேன் அப்படிங்கிறவங்க தயவு செஞ்சு ஆண்ட்ரைஸ் பண்ணுங்க. தயவு செஞ்சு சொல்றேன். ஏன்னா நீங்க நினைக்கிற மாதிரி நெட்வொர்க் மார்க்கெட்டிங் கிடையாது. ஏதோ வந்தோம் எடுத்தோம் போனோம் கவுத்தோம் அப்படிங்கிறது கிடையாது. நான் தான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன், இந்த சிஸ்டம் இருக்கும், நீங்க இருப்பீங்களாங்கிறது தான். இந்த சிஸ்டம் இருக்கும். தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். ரொம்ப சந்தோஷமா இருக்குது. இந்த சிஸ்டம் மேல இவ்வளவு பேர் நம்பிக்கை வச்சிருக்கீங்க. அதிகாலை எழும் பறவை வெகு தூரம் பயணம் பண்ணுவாங்க. உங்களுக்காக தான் சார் கஷ்டப்பட்டு இருக்கோம். இங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு திறமைகள் உள்ள நபர்கள் இருக்காங்க. இந்த மார்க்கெட்டிங் டைரக்டர் உருவாக்க போறோம். இன்னும் ஒரு 10 நாள்ல பாத்தீங்கன்னா 100 மார்க்கெட்டிங் டைரக்டர். அவங்க பாத்தீங்கன்னா ஒரு எப்படி இருப்பாங்கன்னா, எப்படி சொல்றது, அவங்களுக்கு அந்த அதை சொல்றது கூட வார்த்தை இல்லை, அந்த அளவுக்கு அவங்க வந்து மாற போறாங்க. அந்த 100 மார்க்கெட்டிங் டைரக்டர் 1000 சிஸ்டம் ப்ரமோட்டரை கிரியேட் பண்ண போறாங்க. நடக்கு. நம்மளால முடியாதது யாராலும், நான் தான் திரும்ப சொல்றேன்னு, நம்மளால் முடியாதுன்னா யாராலையுமே முடியாது சார். யாராலும் முடியாததெல்லாம் நம்மளால முடியும். இந்த ஸ்லோகத்தை பற்றி நீங்க சொல்லிக்கிட்டே வாங்க, நடக்கும். இங்க பயப்படணுங்கிற அவசியம் கிடையாது. இங்க வந்து போய் நம்ம எதுக்கு பயப்படணும்? யார்ட்டையாவது வந்து ஒரு 10 லட்ச ரூபா பணம் வாங்கிட்டோமா, இல்ல 1 லட்ச ரூபா பணம் வாங்கிட்டோமா, இல்ல 10,000 ரூபாய் பணம் வாங்கிட்டோம், ஒண்ணுமே கிடையாதுங்க. அதிகபட்சம் அனுப்பிடுறீங்கன்னா 1000 ரூபாய் அனுப்பியிருப்பீங்க, இல்ல 750 ரூபாய் அனுப்பிடுறீங்க, இல்ல 500 ரூபாய் அனுப்பிடுறீங்க, 250 ரூபாய் அனுப்பிடுறீங்க. நான் இருக்கேன்.
நான் வந்து பாசிட்டிவ் பிரபுக்கு ஒரு 1000 ரூபாய் கொடுக்குறேன்னா என்னுடைய எனக்கு விருப்பம் இருக்கு நான் கொடுக்குறேன். பாசிட்டிவ் பிரபு எனக்கு கொடுக்குறாருன்னா அவருக்கு விருப்பம் இருக்கு கொடுக்குறாரு, அவ்வளவுதானே. கிவ் அண்ட் டேக் பாலிசி. அப்ப அந்த விஷயத்த மனசுல வச்சுங்க. இப்ப நம்ம ஏன்னா இனிமேல் கொண்டு நம்ம மோட்டிவேஷன் பண்ணிட்டு இருக்கிறதெல்லாம் நேரம் இல்ல. இனிமேல் கொண்டு சப்ஜெக்ட் வாய்ஸ் பேசுவோம், சப்ஜெக்ட் வாய்ஸ் இருக்கும், என்னென்ன சொல்றோமோ அதை செய்ய போறோம். சொல்றவர்கள் செய்யறவங்க மட்டும் தான் இங்க இருக்க போறாங்க, செய்யாதவங்க ஓரமா வேடிக்கை பார்க்க போறாங்க. இந்த 15ஆம் தேதிக்குள்ள, இன்னைக்கு தேதி வந்து 8, இன்னும் 7 நாள்ல வந்து யாரெல்லாம் 2 நபர்கள் போடலையோ அவங்களாம் இமீடியட்டா போட்டுருங்க. உங்களை தேடி பாக்யராஜ் சார் அந்த ஸ்லிப் இன்னைக்கு வந்து ஒப்படைச்சிருவாங்க. அவர் ஒரு டீம் வச்சிருக்காரு, அவர் பாசிட்டிவ் பிரபு ஒரு 4-5 பேரை வச்சிருக்காரு. அவரை வச்சு அதை கேட்பாரு. 2 கேள்விதான் கேட்பாரு. உங்களால முடியுமா முடியாது, அதுக்கு மேல அவர் கேட்கலாம் மாட்டார். ஆட்டோமேட்டிக்கா அதை வந்து எப்படி மாத்தணும் என்ன பண்ணணுங்கிறதெல்லாம் அவருக்கு தெரியும். ஏன்னா இதை முடிச்சாச்சிங்கன்னா அடுத்த லெவல், இந்த 3வது லெவல்ல பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு அந்த 10,000 ரூபாய் வராம இருக்குது. 10,000 ரூபாய் 20,000 ரூபாய் வரணும், அதுல 10,000 அனுப்பிச்சு சார், நான் 10,000 ரூபாய் வரலங்கிறாங்க. அதையும் சரி பண்ணப்பட்டிருக்கு. அதிகபட்சம் சார் 1 மாதம் டைம் கேட்டிருக்காங்க. ஓரளவுக்கு 2வது லெவல் கம்ப்ளீட் ஆயிருக்கு. எல்லாமே கம்ப்ளீட் ஆயிருக்கு. 2வது லெவல் வராதவங்க யாருமே கிடையாது. ஃபர்ஸ்ட் லெவல் கம்ப்ளீட் ஆயிருக்கு, செகண்ட் லெவல் கம்ப்ளீட் ஆயிருக்கு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா 5 நாள்ல ஒரு ஃபேக் ஐடி கூட வரல, ஒரு ஐடி கூட வரல, அழகா போயிட்டு இருக்கு. அது ஐடி வந்து 200 ஐடி வருது, அது பிரச்சனை கிடையாது. ஆனா 200 ஐடி ஆக்டிவேட் ஐடியா வருது, என்ன காரணம்? அப்ப உங்களை வந்து கஷ்டப்படுத்தினா சரி, ஒரு ஐடி தான் லாகின் பண்ணலாம்னு வச்சா சரியா பண்றீங்க, எவ்வளவு வேணாலும் பண்ணலாம்னா சரியா பண்ண மாட்டேங்கிறீங்க. அப்ப பாருங்க, ஒரு ஐடி கூட ஆக்டிவேட் இல்லை நண்பர்களே. சந்தோஷமா இருக்கு. அப்ப என்ன பண்ணுது, ஸ்லோ அண்ட் ஸ்டடியா போவோமா அப்படின்னு பார்த்தா அதுவும் சாத்தியம் இல்லை. நம்மளுக்கு வந்து ஐடிஸ் நிறைய வரணும். இங்க வந்து நம்ம ஸ்லோ அண்ட் ஸ்டடின்னு சொல்றோம், ஆனா அதுவும் சாத்தியம் இல்லை. ஏன்னா எல்லாருக்கும் ஒரு நாளைக்கு சார் சொல்ற மாதிரி ஒரு 5000 ஐடி வந்துட்டுனா எத்தனை பேர் 1.5 லட்சம் வாங்கிட்டு போவாங்க? மினிமம் 20 பேர் வெளியில போயிட்டே இருப்பாங்க. அப்ப 20 பேர்ட்ட வந்து 8 ஐடி வந்துகிட்டே இருக்கும். அவங்க கீழே வருவாங்க, உங்களுக்கு உதவி பண்ணுவாங்க, அப்படியே வந்துட்டு இருக்கும். அப்ப வருஷத்துக்கு ஒரு 2000 பேர் 1.5 லட்சம் வாங்கிட்டு போறாங்க. அப்படின்னா மிகப்பெரிய சந்தோஷமா இருக்கும், அந்த குடும்பத்துக்கு சந்தோஷமா இருக்கும். இங்க வந்து 1000 500 வாங்குறது, 5000 10 அதெல்லாம் மேட்டர் கிடையாது. 1,50,000 ரூபாய் வந்து கம்ப்ளீட் ஆகி போயிட்டு இருக்கணும். ஆகவே நண்பர்களே, நல்ல ஒரு துவக்கம், நல்ல ஒரு விஷயத்தை நம்ம கையில எடுத்திருக்கோம். இதை பத்தி பேசுறதுக்கு த கிரேட் லீடர் சேலம், நேற்று அவர் உண்மையிலே வந்து மீட்டிங் எடுக்கிறதா இருந்து சேலத்துல, அவர் அதை பத்தி ஃபீல் பண்ண, சார் சொல்லுங்க சார் நான் இப்ப எடுக்கிறேன். நான் தான் சொன்னேன், சரி அடுத்த வாரம் அதை ஒத்தி வச்சுங்க, அதுக்குள்ள இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் எல்லாம் முடிச்சிடணும் அப்படின்னாரு. ஆனா அதுக்கு பிறகு வக்கீல் பேசுறாரு, எங்களை திட்டுறாரு, ஏன் சார் இந்த மாதிரி பண்றீங்க, நீங்க மீட்டிங் நடத்துங்க சார், இல்லைன்னா நான் வரேன் அப்படிங்கிறாரு. எந்த போலீஸ் வந்து என்ன கேட்கறான்னு நான் பாக்குறேன் அப்படிங்கிறாரு. இங்க போலீஸ்காரங்க தான் சிஸ்டம் ப்ரமோட்டரா இருக்காங்க, அட்மின்ல இருக்காங்க, சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸா இருக்க சார்லஸ் இருக்காரு, சூப்பர்ராஜ் இருக்காரு, எல்லாருமே இருக்காங்க. தவறா இருந்தா அவங்க இருப்பாங்களா? நண்பர்களே, எந்தவித தயக்கமும் வேண்டாம். அதோட இன்னொரு விஷயம், ஏதாவது ஒரு நெகட்டிவா ஒரு விஷயங்கள் வருதுன்னா தயவு செஞ்சு எனக்கு அனுப்பிடாதீங்க. நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கேன். வீடியோல வர்றது, சேனல்ல என்ன ஒளிபரப்பதோ எனக்கெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அதை நான் ஹாப்பியா எடுத்துக்குவேன், நீங்களும் ஹாப்பியா எடுத்துக்கங்க. இன்னைக்கு உங்களால எத்தனை பேருக்கு கொண்டு வீடியோ, இன்னைக்கு ஒவ்வொரு கிராமத்திலையும் பார்த்தவங்களா பிபிஎஸ் ஸ்பீட் கேஷ் மனசுல பதிஞ்சுட்டு அது போற நண்பர்களே. நம்ம ஃபேமிலியில வரணும், 1000 பேரை கிரியேட் பண்ணுங்க சீக்கிரம். 300 பேர் வந்துட்டீங்க, இந்த 700 பேரை கிரியேட் பண்ணி கொடுக்க வேண்டிய சிஸ்டம் ப்ரமோட்டர் வேண்டிய பொறுப்பு உங்கள்கிட்ட இருக்கு. அந்த பொறுப்பை சீக்கிரம் நடைமுறைப்படுத்துங்க. ஆகஸ்ட் 15ஆம் தேதி நம்ம லான்ச்சிங் பண்ணியே ஆகணும். இந்த 1000 ஃபேமிலியை வச்சுதான் நம்ம கொண்டு போறோம். இந்த 1000 பேரும் மாறணும். இன்னைக்கு எத்தனை பேர் சிஸ்டம் ப்ரமோட்டர் உண்மையா இருக்காங்க? ஒருத்தர் 2 பேர் கூட ஏதோ நம்ம சொன்னதுக்காக ஐடி போட்டாங்க, அவங்க கூட திருப்பி அந்த ஐடியா ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. பண்ணி தர்றோம் சார், நான் சிஸ்டம் ப்ரமோட்டருக்காக வந்துட்டேன், 12 ஐடியா தெரியாம போட்டேன், ஒரு விளங்காதவனா போட்டேன், இதை மாத்தி கொடுங்க, உடனே மாத்தி தர்றோம். நல்ல லீடரா பாருங்க, உண்மையா உள்ளவங்க. அந்த ஐடியா எப்ப வேணாலும் நீங்க மாத்திக்கங்க. அதே போல உங்களுடைய நேரடியா நீங்க பதிவு பண்ண நபரை ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது கால் பண்ணி பேசுங்க. காலையில எந்திரிச்சோன்னா நம்மளுக்கு அதான் சார் வேலை. இறைவனை பிரார்த்தனை பண்ணிட்டு நம்மளுக்கு அடுத்தது யாருன்னா நம்மளை நம்பி வந்தாங்கல்ல, அவங்கதான் நம்மளுக்கு தெய்வம். நம்மளை நம்பி வந்து அவனை அடுத்த ஸ்டெப்புக்கு கொண்டு போறதுக்கு முயற்சி எடுங்க. 1 தடவை சொல்லுங்க, 2 தடவை சொல்லுங்க, 3 தடவை சொல்லுங்க, 4 தடவை சொல்லுங்க, 5 தடவை சொல்லுங்க, 6வது தடவை சொல்லாதீங்க, விட்டுருங்க. அவர் பாட்டுக்கு போயிட்டு இருக்கட்டும். அவர் ஐடியா ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுங்க. நீங்க சொல்றதை கேட்கலன்னா எல்லாமே நமக்குள்ள, நம்ம ஃபேமிலி. அதான் சொல்றேன், இந்த ட்ரஸ்ட் வந்து உருவாகி
1,00,000 பேர் வந்துட்டாங்கன்னா நீங்க என்ன நினைச்சாலும் அதை சாதிக்கலாம் நண்பர்களே. இதெல்லாம் ரொம்ப ஆசையா இருக்கு, சந்தோஷமா இருக்கு. அதை லவ் பண்ண கத்துங்க. ஒரு 1,00,000 பேரோட ஃபேமிலிக்குள்ள நம்ம இருக்கோம். நான் கேட்பேன், உனக்கு யாருப்பா? சில பேர் சொல்லுவாங்க, எனக்கு யாருமே கிடையாதுங்க, எங்க ஃபேமிலி மட்டும் தான், யாருமே கிடையாது அப்படிம்பாங்க. சார், நாங்க இருக்கோம். இங்க இருக்கிற 1,00,000 பேர் வரப்போறாங்க உங்க பின்னாடி. உங்க ஃபேமிலி இருக்குது. அதை விட வேற என்ன வேணும்? நம்மளோட ஸ்ட்ரென்த், நம்ம ஸ்ட்ரென்த் தான் சார் நம்மளுக்கு ரொம்ப பலம். நம்ம ஒண்ணும் இங்க அரசியல் கட்சி ஆரம்பிக்க போறது இல்ல, அரசியல் மாநாடு நடத்த போறது இல்ல. பொருளாதார சுதந்திரத்தை ஒவ்வொரு வீட்டுக்கும் பொருளாதார சுதந்திரத்தை உண்டு பண்ண போறோம், அவ்வளவுதான். எல்லாரும் ஒவ்வொரு பாதையில போயிட்டு இருக்காங்க, நம்ம ஒரு பாதையில போயிட்டு இருக்கோம். இதுக்காக 10,000 ரூபாய் கூட 20,000 ரூபாய் கூட யார்ட்டையும் கேட்கல. ஒரு 1000 ரூபாய முகம் தெரியாத நபருக்கு டொனேஷன் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இருக்கோம். அதை நீங்க செய்ய நண்பர்களே. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா மாதேஸ்வரன் சார் வெல்கம் பண்றேன். வெல்கம் மிஸ்டர் மாதேஸ்வரன் சார். உங்களிடமிருந்து ஒரு சில வார்த்தைகள். ஏன்னா இன்னைக்கு 6:25 6:45 நம்ம இந்த மீட்டிங்கை முடிக்கணும். நிறைய ஒர்க் இருக்கு. தேங்க்யூ. வெல்கம் மாதேஸ்வரன் சார். அனைத்து நண்பர்களுக்கும் ஆதேஷின் உற்சாகமான காலை வணக்கம். நேற்று நடந்த நிகழ்வுகள் அப்படின்னு சொல்லும்போது அது இன்னும் சார் சொன்ன மாதிரி நமக்கு இலவசமான ஒரு விளம்பரம் தான் கிடைச்சிருக்கு. அது யாரையாவது சொல்றதுக்கு நம்மளையும் நம்ம நோட்டீஸ் ஒரு விஷயத்த உள்ள வச்சு பண புயல் அது இதுன்னு காமிச்சிருக்கிறது ஒரு நல்ல விஷயமா தான் தெரியுது. அதே மாதிரி நேற்று ஃபோன் பண்ணவங்க யாருமே பயப்படலைங்க சார். ஒரு பதட்டம் இருந்தது. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா ராமலிங்க சார் தான் அதுக்கும் பதில் சொன்னாங்க. அதாவது ஆல்ரெடி நிறைய இந்த மாதிரி சங்கடங்கள் நடந்தது. அந்த மாதிரி ஏதாவது நமக்கும் இதை தான் நம்ம வாழ்க்கைன்னு நம்பிட்டு இருக்கிறோமே, இதுதானே நம்ம கடைசி ஒரு முயற்சியை எடுத்துட்டு இருக்கோமே, இதுல ஏதாவது வந்துருமோங்கிற ஒரு பதட்டம் இருந்ததே தவிர பயம் இல்லை யார்கிட்டையும். எல்லாருமே எனக்கு ஆறுதல் சொல்ற மாதிரி சொன்னாங்க. சார், இதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லைங்க சார் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. நான் சொல்றது அவங்க சொல்லிட்டு இருக்காங்களேன்னு சொல்லி ஆச்சரியமா இருந்துச்சு எனக்கு. அதை எந்த ஒரு ப்ராஜெக்ட்லயும் இதை பார்க்கவே முடியாது. அந்த மாதிரி ஒரு வித்தியாசமான அனுபவம் நேற்று எனக்கு கிடைச்சது. அது வர 14ஆம் தேதி சார் சொன்னாங்க. வர 14ஆம் தேதி அது பண்றதா முடிவு பண்ணியாச்சு. நமக்கு ஒரு ஸ்ட்ராங்கா எனக்கு என்னன்னா, நம்ம மனநிலை எப்பவுமே ஊசலாட்டத்துக்கு போறதே இல்லை. இருந்தாலும் கூட நமக்கு இந்த ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் கையில இருந்தா பரவாயில்லையான்னு ஒரு சின்ன ஒரு உறுத்தல் இருந்தது. அதுவும் 12 நாள்ல கிடைச்சிடும்னு நம்ம சஸ்பென்ஸ் சங்கர் சார் சொல்லிட்டாங்க. எப்போ வச்சாலும் சஸ்பென்ஸ் வச்சுதான் பண்ணுவாரு. 4ஆம் தேதி சொல்லிட்டாரு. இனிமே அதை எதிர்பார்த்து தூக்கறாம இருக்கணும். நம்ம தூக்கத்தை கெடுக்கிறது தான் சங்கர் சாரோட வேலை. இந்த இடத்துல ஒரே ஒரு ரிக்வஸ்ட் நிர்வாகத்துக்கு என்னன்னா, சீடு ஹெல்ப் அப்படிங்கிறதுக்கு பதிலாக சீட்ஸ் ஹெல்ப் அப்படின்னு சொல்லி கொடுத்தா நல்லா இருக்கும். நியூமராலஜி நல்லா வருது. இதை கொஞ்சம் கன்சல்ட் பண்ணுங்க சார். மற்றபடி நீங்க சொன்ன மாதிரி இங்க யாருக்குமே எந்த விதமான ஒரு தயக்கமோ ஒரு பயமோ எதுவுமே கிடையாதுங்க சார். இதுதான் வாழ்க்கைன்னு நினைச்சிருக்கோம். எல்லா கான்செப்ட்லயும் கொஞ்சம் ஒதுங்கி நின்று வேடிக்கை பார்க்குறவங்க வரட்டும் கொடுத்துக்கிறேன் அப்படின்னு இருக்கிறவங்க இருக்குதான் செய்வாங்க. அவங்கள நம்ம மைண்ட் பண்ண வேண்டியதே இல்லை. ஒரு 200-300 சிங்கங்கள் நம்ம கிட்ட இருக்கிறாங்க. இவங்களை வச்சுக்கிட்டு நான் இன்னைக்கு சொல்றேன் சார், அடுத்த மாசம் நம்ம 15ஆம் தேதி பண்ணும்போது 2500 ப்ரொமோட்டர்ஸ் இருப்பாங்க சார். சிஸ்டம் ப்ரொமோட்டர்ஸ் இருப்பாங்க. அது கண்டிப்பா நடக்கும் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா த கிரேட் லீடர் ஜி.கே. சாமி சார். அனைவருக்கும் வணக்கம். தகவல் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. சிலருக்கு மாற்று சிந்தனைகள் தோணி இருக்கலாம். நம்ம ஒரே ஒரு விடயத்தை மட்டும் நம்ம நினைவுல வச்சுக்கிறணும். எதிரே இருக்கக்கூடிய கற்கள் அது தடை கற்கள் அல்ல, அது படிக்கற்கள் என்று நினைத்து அந்த கல்லு மேல காலை வச்சு தடைகளை மிதிச்சு எந்திரிச்சு நம்ம வரணும். தடை அதை உடை புது சரித்திரம் படை. இதை நம்ம ஒவ்வொருத்தருமே மனசுல வச்சுக்கிறோம். விமர்சனங்கள் வந்து கொண்டேதான் இருக்கும். விமர்சனங்களை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் விரும்பியதை அடைய முடியாது. இதை எப்பவுமே நம்ம கவனத்துல வச்சுக்கணும். நம்ம நல்லதே செய்ய போனாலும் காரண காரியமே இல்லாம இவன் எதுக்கு நல்லது செய்ய வரான் எனக்கு என்ற ஒரு எண்ணம் அவர்களுக்கே வரும். இந்த திட்டத்தில் புதிய நபர்களை நம்ம இணைக்கும் போது முதல்ல கேட்கிற கேள்வி என்ன அப்படின்னா, இது யார் பண்றது என்ற ஒரு கேள்வி கேட்கிறாங்க. அதற்கு நம்ம பதில் இப்போ வச்சியாச்சு. அடுத்து இதுல அவங்களுக்கு என்ன லாபம், லாப நோக்கமே இல்லாம ஒருத்தவங்க பண்ணுவாங்களா என்ற ஒரு கேள்வி. நம்ம பொது சிந்தனையோட செயல்படும் போது லாப நோக்கம் இல்லாம சமூக சிந்தனையோட நம்ம செயல்படுவோம். இந்த குடும்பத்துக்குள்ள வரக்கூடிய நம்ம ஒவ்வொருத்தரும் அதை தான் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இனி வரும் நபர்களும் அதை தான் செய்ய போறோம். ஒரு கடல் எதிரில் இருக்கு. இந்த கடலை கடந்து சென்றால் கடனற்ற ஒரு வாழ்க்கை வாழ முடியும் என்ற ஒரு வாய்ப்பை நமக்கு கொடுத்துட்டாங்க. இப்ப நம்ம கடலை கடக்கிறதுக்காக நம்ம முடிவு பண்ணிட்டோம். இப்ப முதல்ல கடலை எங்கிருந்து நம்ம கடப்போம் அப்படின்னா கரையில இருந்து தான் கடலை கடப்போம்.
கரையிலிருந்து நம்ம கடலை கடக்க துவங்கும் போது துவக்கத்துல அலைகள் வரும், வந்தே தீரும். இது யதார்த்தம். அந்த அலைகளை கடந்து நம்ம போனோம், நடுக்கடலுக்கு போனோம்னா அலையற்ற ஒரு அமைதியான நீர்நிலை அங்க இருக்கும். இப்போ அந்த அலைகளை கடந்து நம்ம போய்கொண்டே இருக்கோம். எதிரில் இருக்கக்கூடிய தகவல்களை அது தடையாக பார்க்காமல் அதை நமக்கு சாதகமாக நம்ம மாற்றி அமைத்துக்கணும். இந்த நல்லதே நடக்கும் சமூக நல அறக்கட்டளை அப்படிங்கிறது 2018 அரசு அங்கீகாரம் பெற்ற ஒரு அறக்கட்டளை. ஆனால் இன்று இந்த அறக்கட்டளைய நம்ம திட்டத்துக்குள்ள நம்ம கொண்டு வர்றதுக்காக இதுல இருக்கக்கூடிய பயோலாவை நம்ம ஆட் பண்ண போறோம். பழைய அந்த பதிவு செய்த அந்த பொருளாளர் செயலாளர் அவர்களை மாற்றி இங்க நம்ம அமைப்போடு இணைந்து பயணித்துக் கொண்டு இருக்கக்கூடிய நபர்களை நம்ம அறக்கட்டளைக்குள்ள கொண்டு வர போறோம். அதற்கான வழிமுறைகள் இருக்கு, சட்ட ரீதியான வழிமுறைகள் இருக்கு, அதற்கான வேலை நடந்துகிட்டு இருக்கு. விரைவில் அதற்கான தகவல் வெளிப்படையாக அறிவிக்கப்படும். இது ஒரு தகவல். எவர் ஒருவரும் தற்சோர்வு அடைந்து விடவே வேண்டாம். இங்க யாரு வந்தாலும் சரி, யாரு வரலன்னாலும் சரி, உள்ளுக்குள்ள இருந்துகிட்டே விமர்சன வார்த்தைகளை உச்சரித்து கொண்டே இருந்தாலும் சரி, உண்மையும் நேர்மையும் உயிர் மூச்சு என்று எவர் ஒருவர் இருக்கிறாரோ அவருக்கு தடையற்ற ஒரு வருமான நிலை இங்க இருக்கு அப்படிங்கிறது உறுதி. நாம இதனால் வரை எந்த மனநிலையில் நம்ம பயணிச்சு கொண்டு இருந்தோம் அப்படின்னாலும் இன்று முதல் நம்மளுடைய மனநிலையை நம்ம மாற்றிக்கலாம். ஒரு சரியான தளத்துல நம்ம இருக்கோம். இதுக்கப்புறம் நம்ம வெற்றி பெறது கிடையாதுங்க, நம்ம வெற்றியை அடைஞ்சிட்டோம். அதை அனுபவிக்கணும். அதை அனுபவிக்கிறதுக்கான கால அவகாசம் சில நாட்கள் தான் இருக்கு, சில ஆண்டுகள் எல்லாம் இல்ல, சில நாட்கள் தான் இருக்கு. இப்ப இந்த அமைப்பின் மூலமாக நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னாக்கா, இந்த அமைப்பில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு மட்டும்தான் நம்ம உதவி செஞ்சுக்கிட்டே இருக்கோம். இப்போ அறக்கட்டளைன்னு ஒண்ணு வந்துட்ட பிறகு இந்த அமைப்பில் இணையக்கூடிய ஒவ்வொருவரும் அறக்கட்டளையின் ஒரு அங்கம். எங்க குடும்பத்துக்குள்ள எங்களுக்குள்ள நாங்க உதவி செஞ்சுக்கிறோம். இதுதான் விடயமே. எவர் ஒருவர் கேட்டாலும் இப்படிதான் நம்ம சொல்ல போறோம். ஒருத்தர்கிட்ட நம்ம இந்த கான்செப்டை கொண்டு போய் சொல்லும் போதே இத வழிநடத்தி கொண்டு போறது, இதுக்கான அமைப்பு. நீங்க எங்க இருந்து வரீங்க அப்படின்ற முதல் கேள்வி. நான் இங்க இருந்து தான் வரேன் அப்படின்னு சொல்றதுக்கு, நல்லதே நடக்கும் சமூக நல அறக்கட்டளையில இருந்து நான் வரேன் அப்படின்னு சொல்லும் போதே அவங்க என்ன விதமான எதிர்மறை சிந்தனையாளர்களாக இருக்காங்க இந்த வார்த்தையை கேட்கும் போது அவர்களுக்கு அந்த எதிர்மறை சிந்தனை மாறி. உண்மையில் நான் சொல்லுறேன், அதிகாலையில இந்த பிரபஞ்சம் நம்மளை ஆசீர்வாதம் செஞ்சுதான் இந்த அமைப்புக்குள்ள கொண்டு வந்து தள்ளி இருக்கு. நீ பட்ட கஷ்டம் போதும், உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை நான் கொடுக்குறேன், இதோ இருக்கு பார்த்துக்கோ என்று நம்மை இந்த திட்டத்துக்குள் அறிமுகப்படுத்திய நண்பர்கள் வழியாக இந்த திட்டத்துக்குள்ள நம்ம கொண்டு வந்து தள்ளி இருக்கு. இதை நம்ம ஒவ்வொருத்தரும் மனசுல வச்சுப்போம். உறுதியாக நாம் அனைவருமே வெல்வோம். இந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய அத்தனை நண்பர்களுக்கும் நான் கேட்டுக்கொள்ளக்கூடிய ஒரே ஒரு வேண்டுகோள் என்ன அப்படின்னா, டீச்சர்ஸ் குழுவுல இருக்கிறவங்களா இருக்கட்டும், ப்ரொமோட்டர்ஸ் குழுவுல இருக்கிறவங்களா இருக்கட்டும், அட்மின் குழுவுல இருக்கிறவங்களா இருக்கட்டும், ட்ரூ 1, ட்ரூ 2, ட்ரூ 3, இன்னும் வரக்கூடிய காலங்களில் ட்ரூ 100, ட்ரூ 1000 என்று எந்த குழுவில் நாம பயணித்துக் கொண்டு இருந்தாலும் சரி, உங்களுக்கு நீங்க சேர்க்கக்கூடிய அப்படிங்கிற வார்த்தையை தயவு செய்து விட்டு விடுங்கள். நீங்க ஒருத்தரை சேர்த்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு இது வரும் என்ற வார்த்தையை தவிர்த்து விட்டு, நமக்கு இது வரும், நம்ம இதை பண்ண போறோம், நாம 12 நபர்களுக்கு இந்த வாய்ப்பை கொடுக்க போறோம் என்ற வார்த்தைகளை நம்ம தொடர்ந்து உச்சரித்து கொண்டே இருந்தால் நம் அனைவரும் நம்மளாகவே இருப்போம். உங்களுக்கு 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 அப்படின்னாக்கா அது அது வேறுபாடு பார்க்கும். இப்ப நம்ம குடும்பத்துல இருக்கோம், அப்பா அம்மா தாத்தா பாட்டி, நம்ம பிள்ளைங்க, மனைவி, மக்கள், இப்படி நம்ம குடும்பத்துக்குள்ள இருக்கோம். நம்ம வீட்டுக்கு நம்ம ஒண்ணு செய்யணும் அப்படின்னாக்கா, வீட்டுக்கு அரிசி இல்ல வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொன்னாக்கா, நம்ம வீட்டுக்கு தான் வாங்கிட்டு வரோம், வாங்கிட்டு வரணுமா அப்படின்னு சொல்லி சொல்லுவோமா? கிடையாது இல்லையா? இது நமது குடும்பம். நம்ம ஒவ்வொருத்தருடையும் பேசும்போது நம்மளது, நம்மது, நம்முடையது என்ற வார்த்தையை நம்ம உச்சரிப்போம். இன்னும் ஆகச்சிறந்த அறிவாற்றல் கொண்ட தத்துவத்தை நேர்த்தியாக கொண்டு செல்லக்கூடிய பல நபர்கள் உள்ளுக்குள்ள வர போறாங்க, இன்னும் வர போறாங்க. நேற்று நடந்த ஒரு நிகழ்வு இந்த தொலைக்காட்சிகள் வாயிலாக நமக்கு கொடுத்த ஒரு விளம்பரம்.
இலவச விளம்பரம் இவர்கள் தொடர்ச்சியாக கொடுத்து கொண்டுதான் இருப்பார்கள். இதே தொலைக்காட்சி ஒரு காலகட்டத்தில் நமது நல்லது நடக்கும் சமூக நல அறக்கட்டளை வழியாக அவர்கள் குடும்பத்திற்குள் அவர்கள் உதவி கொடுத்து உதவி பெற்றுக் கொள்ளக்கூடிய இந்த ஒரு திட்டம் வரவேற்கத்தக்கது, இது வாழ்த்துக்குரியது என்று இதே தொலைக்காட்சிகள் பேசும். அதற்கான வெகு தொலைவில் இல்லை, வெகு அருகில் இருக்கு அப்படிங்கிறத நம்ம கவனத்துல வச்சுக்கிறோம். அந்த நிலைக்கு உறுதியாக நம்ம கொண்டு வந்து நிறுத்துவோம். இந்த இயற்கை பிரபஞ்சம் நம்மளை அந்த நிலைக்கு தான் கடத்தி சென்று கொண்டுள்ளது என்பதை நம்ம மனதில் வச்சுப்போம். நிறைய தகவல்கள் நம்ம கலந்து பேசிப்போம். மாலை 3 மணிக்கு குழு கூட்டம் ஏற்பாடு செஞ்சிருக்காங்க. அதில் சிஸ்டம் ப்ரொமோட்டர்கள் அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும். இது நமக்கான ஒரு குடும்பம், இது நமது குடும்பம் என்பதை கருத்தில் எந்த வேலை இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு மணி நேரம் ஒதுக்கி வைப்போம். குறைந்தது 3 அல்லது 4 தலைமுறை உட்கார்ந்து சாப்பிடக்கூடிய ஒரு நிலையை உருவாக்கும். ஒரு மணி நேரம் ஒதுக்கி வைப்போம். உங்கள் நண்பர்கள் சிஸ்டம் ப்ரொமோட்டர்கள் இருக்காங்க அப்படின்னாக்கா அந்த நமது நண்பர்களுக்கு நாம் தகவல் கொடுத்து அவர்களை 3 மணி குழு கூட்டத்துக்கு வர சொல்லுவோம். அடுத்தடுத்த தலைவர்கள் பேசுவதற்கு வாய்ப்பு கொடுத்து நான் விடைபெறுகிறேன். உறுதியாக நம்ம ஒரு வெற்றியான இடத்தில் தான் நம்ம பயணிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத நம்ம அனைவருமே மனசுல வச்சுக்கோம். நிச்சயம் நம் அனைவரும் வெல்வோம். ஒரு மகிழ்ச்சியான, ஒரு ஆனந்தமான, ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கையை நம்ம வாழ்ந்து கொண்டு இருப்போம் என்பதை மனதில் வைத்துக் கொள்வோம். வாய்ப்பு கொடுத்த உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், நல்லதே நடக்கும். நன்றி. நன்றி நன்றி ஜி.கே. சாமி சார், ரொம்ப சிறப்பான ஒரு விளக்கம் கொடுத்துருக்கீங்க. நம்ம ஃபேமிலிக்காக, நம்மளுக்காக, நமக்கு நாமே திட்டத்துக்காக ஒரு அருமையான விஷயத்த சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா த கிரேட் லீடர் பாக்யராஜ் சார், வெல்கம். அனைவருக்கும் இனிய உற்சாகமான காலை வணக்கங்கள். உண்மையிலே ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. ஒவ்வொருத்தரும் பேசுறது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. சங்கர் சார் கொடுத்த நமக்கு அப்டேஷன் ரொம்ப ரொம்ப வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். இன்னைக்கு நம்ம வளர்ச்சியை நோக்கி போயிட்டு இருக்கோம். நமக்கு பாதுகாப்பு அப்படின்ற ஒரு விஷயம் ரொம்ப உண்மையிலே வேணும். நிறைய இடங்கள்ல நம்ம அனுபவப்பட்ட இடங்கள்ல இந்த தோல்வி அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம கண்ணு முன்னாடியே வந்து போயிருக்கு. ஆனா இங்க பிபிஎஸ் ஸ்பீட் கேஸ்ல வெற்றி மட்டும்தான் நிச்சயம் அப்படின்றதுல எந்தவித மாற்றமும் இல்லை. அதனால நம்ம நல்லதே நடக்கும் அறக்கட்டளை வாயிலாக ஒரு பாதுகாப்பு வளையத்துக்குள்ள உதவிக்கு அப்படின்ற ஒரு விஷயத்த மக்கள்கிட்ட கொண்டு போறோம் அப்படின்றதுல அரசாங்கமே நமக்கு சல்யூட் அடிக்கும் அப்படின்றதா உண்மை. அதற்கான சட்டங்களும் திட்டங்களும் நமக்கு சாதகமா இருக்கு. அதுல எந்தவித மாற்றமும் இல்லை. ஏன்னா நம்ம நிறுவனமோ ஒரு ட்ரஸ்டோ பணத்தை வாங்கி மக்களுக்கு கொடுத்தா அது வந்து மற்றவங்க பார்வையில அப்படிதான் வரும். ஆனா நம்ம மக்கள் டு மக்களே அந்த பணத்தை அனுப்புறதுனால நமக்கு எந்த இடத்துலயும் ஒரு சட்டக்காலரை தூக்கி விட்டு நம்ம கெத்தா போயிட்டே இருக்கலாம். அப்படிதான் உண்மை. எத்தனை ப்ராஜெக்ட் வந்தாலும் மக்கள் டு மக்கள் தான் நம்ம பணத்தை கொண்டு போறோம். அதுதான் நம்மளோட பிளானிங்காகவே இருக்கும். அதுல எந்தவித மாற்றமும் இல்லை. முதல் முறையாக நம்மளை டிவியில சொல்லியிருக்காங்க அப்படின்னா உண்மையில ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிறோம். ஓகே, அடுத்து நம்ம ப்ராஜெக்டுக்குள்ள வருவோம். நிறைய இன்ஆக்டிவிட்டி வந்துட்டே இருக்கு அப்படின்றத நம்ம ரொம்ப ஃபீல் பண்ணி கஸ்டமர் கேர்ல இருக்க ஆர்கனைசர்ல இருக்க ஒவ்வொருத்தரும் மறுபடியும் ஒர்க் பண்ணி கொடுத்துட்டே இருக்காங்க. இப்ப கூட ஒரு 1000 டேட்டாவை கொடுத்து உண்மையிலே இன்னொரு 5 டேட்டா கொடுங்க 5 டேட்டா கொடுங்கன்னு ரொம்ப இன்ட்ரெஸ்டா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. உண்மையில அந்த ஆர்கனைசர் டீமுக்கு அத்தனை பேருக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். தொடர்ந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒரு வாரமா இன்ஆக்டிவ் ஐடி வராம பண்றதுக்கு ஒரு ஐடி ஆக்டிவேட் பண்ணி அப்ரூவ் வாங்கினா தான் அடுத்த ஐடியா போட முடியும்னு சொன்னதுக்கு அப்புறம் இன்னைக்கு ஆக்டிவ் ஐடியா வந்துட்டு இருக்கு. இதே நிலை தொடரும். அடுத்த அப்டேஷன் அப்படின்றது இப்போ சார் சொன்னாங்க வெயிட்டிங் ரூம். உண்மையிலே அது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அது எப்போ வரும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஏன்னா அதெல்லாம் வந்துருச்சுன்னா எல்லாருக்கும் செகண்ட் லெவல் தேர்ட் லெவல்லாம் ரொம்ப மூவ் ஆக ஆரம்பிச்சிடும். நம்ம மக்கள்கிட்ட சொல்ல வேண்டிய ஒரே விஷயம் என்னன்னா, நிறைய பேர் சென்ட் ரிசீவ்டு குரூப்ல நிறைய கமெண்ட்ஸ் போடுறாங்க. எனக்கு லெவல் வரல, எந்த லெவல் வரல, செகண்ட் வரல, தேர்ட் வரல அப்படின்னு போடுறாங்க. ஃபோர்த்து கூட யாரும் கேட்கல. ஏன்னா அது சீனியாரிட்டி பேஸ்ல வரும்னு எல்லாருக்கும் தெரியும். அப்ப செகண்ட் வரல தேர்ட் வரலன்னு சொல்றாங்க. சரி, நீங்க எத்தனை பேருங்க ரெஃபர் பண்ணிக்கிங்க அப்படின்னு கேட்டா, நான் 2வது லெவல் முடிச்ச உடனே ரெஃபர் பண்ணலாம் தான் சார் இருக்கேன், தேர்ட் லெவல் வாங்கிட்டு ரெஃபர் பண்ணலாம் தான் சார் இருக்கேன் அப்படின்னு யாரோ ஒருத்தர் தான் கேட்குறாங்க. மற்றபடி எல்லாருமே ரெஃபர் பண்ணிட்டு இருக்காங்க. ஆக நம்ம மக்கள்கிட்ட சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, இது வந்து க்ரௌடு ஃபண்டிங்கு. இந்த க்ரௌடு வந்தால் தான் ஃபண்டு வரும். ஃபண்டு வந்தால் தான் எல்லாருக்கும் அந்த எல்லா லெவல் நடக்கும் அப்படின்றத கொஞ்சம் சொல்லி புரிய வச்சு 2 பேர் சேர்க்க முடியும்னா 2 பேர் சேர்க்கலாம்.
20 பேர் சேர்க்க முடியும்னா 20 பேர் சேர்க்கலாம், 30 பேர் சேர்க்க முடியும் 30 பேர் சேர்க்கலாம். இங்க அடிஸ்கல் எடுத்துக்கிட்டு கணக்கு வச்சு அளந்தெல்லாம் ஆள் சேர்க்க வேண்டியது இல்லை. ஆள் சேர்க்க அன்லிமிட்டெட் மணி நமக்கு இருக்கு, ஏன்னா ஸ்பான்சர் அப்படின்றது. அதனால இன்னைக்கு 2 ரெஃபரல் கொடுத்து அவங்களுடைய லிஸ்ட்டை ஆர்கனைஸ் கமிட்டி ஒர்க்கு ஸ்டார்ட் பண்றோம். இன்னைக்கு நாளைக்குள்ள அதை முடிச்சு கொடுத்துருவோம். மேக்ஸிமம் உள்ள வரும்போது 2 ரெஃபரல கொடுத்துருங்க. 2 பேர்ட்டு 2000 ரிசீவ் பண்ணணும்னு எதிர்பார்க்குற நம்ம 2 பேரை கொடுக்கணும்னு நம்ம எதிர்பார்க்க மாட்டேங்கிறோம் அப்படின்றதா உண்மையா இருக்கு. புதுசா உள்ள வரவங்களுக்கு கொஞ்சம் நம்பிக்கை எப்படி இருக்குன்னு தெரியாதுங்க. ஆனா ஏற்கனவே நம்ம வந்து 2 மாசமா டிராவல் பண்ணி 3வது லெவல் 4வது லெவலு 2வது லெவலு 3வது லெவலு ஸ்பான்சர் இன்கம்லாம் வாங்கி 1000 ரூபாய்க்கு 3 லெவல்ல ஸ்பான்சர் இன்கம் என்ன கிடைக்குது, லெவல் இன்கம் என்ன கிடைக்குது, இதை கால்குலேட் பண்ணி சொன்னாவே போதும். புதிய நபர்களுக்கு நம்ம தான் உற்சாகத்தை கொடுக்கணும். அதனால ரெஃபரல் அப்படின்றது கம்பல்சரி. ஸ்பீடு கிரிப்டோவுக்காக நம்ம நிறைய தலைவர்கள் வந்து நிறைய ஒர்க் எடுத்து எஃபர்ட் எடுத்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. உண்மையிலே இந்த பிரபஞ்சம் அதற்கான அத்தனை வசதிகளையும் வாய்ப்புகளையும் நமக்காக ஏற்பாடு பண்ணி கொடுத்துட்டு இருக்கு. அத்தனையும் நல்ல விதமாகவே நடக்கணும், நல்லதே நடக்கும் அப்படின்றத சொல்லிக்கிட்டு உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள். தேங்க்யூ பாக்யராஜ் சார். நல்ல ஒரு விஷயம். உங்களுக்கு இன்னைக்கு வந்து அந்த 2 பேர் கூட அந்த லிஸ்ட் வந்து சார் கொடுத்துருவாங்க. அது சங்கர் சார் டிஸ்கஷன் பண்ணிட்டு அவங்கள்ட்ட 2 கொஸ்டின் தான், எஸ் ஆர் நோ. அப்புறம் இல்லைன்னா அது வந்து நம்ம பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 3 டேஸ்க்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பரமக்குடியில அவர் ஒரு மீட்டிங்கை நடத்தி அன்னைக்கு மீட்டிங்லேயே 13 பேரை இணைச்சிருக்கார் அழகேசன் சார். அவர் ஒரு கவர்மெண்ட் சர்வெண்டா இருந்து ரிட்டையர்ட் ஆயிருக்காங்க. உண்மையிலே ஒரு நல்ல மனிதர். அவர் காலையில எந்திரிச்சு முதல்ல வேண்டதே வந்து நம்ம ஃபேமிலி நல்லா இருக்கணும், நம்மளுடைய பிபிஎஸ் ஸ்பீட் ஃபேமிலி நல்லா இருக்கணும் அப்படிங்கிற வேண்டுதலோட தான் அவரோட பயணம் தொடங்கும். அவரை வெல்கம் பண்றேன். வெல்கம் மிஸ்டர் அழகேசன் சார். சார் அழகேசன் சார், உங்களுக்கு ஹோவர்ஸ் கொடுத்துருக்கேன், மைக்கை டச் பண்ணா போதும். ஸ்பீட் கேஸில் இணைந்துள்ள சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். அனைவருக்கும் ஆயுள் அதிகம் பெறுக. ஆண்டவனுடைய அருள் திருவுருள் பரிபூர்ணமாக ஒவ்வொரு நாளும் கிடைக்கட்டும். நல்லது சார். இப்ப நாங்க எங்க பணியே வந்து நாங்க பரமக்குடியில துவங்கிட்டோம். சரி, நானும் மிஸ்டர் ஆரோக்கியசாமி சார்களும் இணைந்து எப்போ எங்க போனாலும் இணைந்து தான் செயல்படுவோம். அதே மாதிரி இணைந்து நாங்க ஐடி போட்ட அன்னைக்கே எங்க குரூப்பை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். A2 ஸ்பீட் கேஷ் அப்படின்னு எங்க குரூப்பை ஸ்டார்ட் பண்ணி நாங்க இப்ப அந்த குரூப்ல கிட்டத்தட்ட 113 பேர் வந்து, அதாவது ஜாயின் பண்ணவங்க மட்டும், ஜாயின் பண்ணவங்கலாம் இருக்காங்க. 113 பேர் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. இப்ப நேத்து மட்டும் ஒரு 9 நபர்கள் வந்து ப்ரொமோட்டர் ஆகுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த அடுத்த வாரத்துக்குள்ள ப்ரொமோட்டர் ஆகுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பெஷல் மீட்டிங் அவங்களுக்காக போட்டு இப்ப சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா ஆயிடுவாங்க. அதெல்லாம் ஒரு பெரிய வேலையே கிடையாது. எப்படி நாங்க இந்த இதுக்குள்ள எப்படின்னாலும் ஒரு 50 ப்ரொமோட்டர் கொடுக்கறதுக்கு நாங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் இந்த மாதத்துக்குள்ள. அப்ப கால் மீட்டிங் எல்லாம் போட்டிருக்கா, திட்டம் போட்டிருக்கோம். அதெல்லாம் போட்டோம்னா நிச்சயமா நாங்களே ஒரு 100-150 ப்ரொமோட்டர் கொடுத்துருவோம். ரொம்ப சிறப்பா இருக்கு. இதுக்கு எல்லாமே காரணம் ராமலிங்கம் சார் கொடுக்கக்கூடிய அந்த ஊக்கம், ஒத்துழைப்பு, நம்ம சங்கர் சார் கொடுக்கக்கூடிய அந்த தைரியம். எப்பனாலும் வந்துடும், வராட்டாலும் எல்லாம் சேர்ந்து வந்துடும் அப்படின்னு சொல்ற அந்த தைரியம் இருக்கே, அது வந்து எங்களுக்கெல்லாம் பெரிய பலமா இருக்கு. அதை வச்சு நாங்க பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது ரொம்ப எனக்கு பார்த்தா இது ஒரு கஷ்டமாவே தெரியல. ஒரு 50 பேர் 100 பேர் ப்ரொமோட்டர் கொண்டு வரதெல்லாம் ஒரு மேட்டர் மாதிரியே தெரியல. நம்ம கரெக்டா மட்டும் நம்ம செயலை செஞ்சுக்கிட்டு இருப்போம், சொல்லிக்கிட்டு இருப்போம். நம்ம ட்ரைனிங் மீட்டிங் எடுக்கிறது ரெகுலர். பரமக்குடியில மீட்டிங் ரெகுலரா ஓடிக்கிட்டு இருக்கோம். நம்மளுடைய வேலை இனிமேல் டீச்சர் மட்டும்தான் வர்றவங்க. அதனாலதான் கொஞ்சம் லேட்டு நான் உள்ள வர்றதுக்கு. அவருக்கு பதில் சொல்லிக்கிட்டு இருந்தேன் இன்னொரு போன்ல. அதனால ரொம்ப நல்லா போயிருக்கு. எல்லாருமே ஜெயிச்சிருவான். எல்லாருமே கோடீஸ்வரர் ஆகிறோம்னு மற்ற ஸ்கீம் எல்லாம் சொல்லியிருக்காங்க. ஒரு கோடீஸ்வரர் ஆயிருக்க முடியாது. தெருக்கோடியில தான் நின்றதை நம்ம பார்த்துருக்கிறோம், இன்க்ளூடிங் நான் வரைக்கும் தலைவரே. அவ்வளவு இதா இருக்குது. நான்லாம் 82 டெப்போ என்னுடைய கண்ட்ரோல்ல இருந்துச்சு. நினைச்சு பாருங்க, 82 டெப்போவோட அமௌண்ட்டும் எனக்கு தான் வந்து பூலாகும் அந்த காலத்துல. இப்பதான் அங்கங்க பிரிஞ்சிருக்கு.
அப்பெல்லாம் நினைச்சிருந்தா சக்கரத்தை கட்டி இழுத்துட்டு கூட வீட்டுக்கு போயிருந்திருக்கலாம். 100 ரூபாய் கொடுத்து பிடிச்சுக்கட்டான்னு சொல்லிட்டு போயிருந்திருக்கலாம். அது அதெல்லாம் பொழப்பா? சிவன் சொத்து குலநாசம் நினைக்கக்கூடிய ஆளு. எப்படி சிவன் கோயிலுக்கு போயிட்டு வரும்போது அந்த தூசி கூட வரக்கூடாது தட்டிட்டு வர்றோமோ, அது மாதிரி ஒரு 10 ரூபா காசு அரசாங்க காசு ஆபீஸ்ல விழுந்தா நம்ம குடும்பத்துக்கே ஆபத்து, நம்ம குடும்பம் வந்து நல்லா இருக்காது அப்படின்னு நினைச்சு வாழ்ந்த ஆட்கள்லாம் நான் சிலர் இருக்காங்க. அதுல நானும் ஒருத்தன். அதனாலதான் எனக்கு இந்த இதெல்லாம் இல்லைன்னா நான் ரிட்டையர்ட் ஆகும்போது பாத்தீங்கன்னா 1,69,000 ரூபாய்க்கு என்னுடைய கையெழுத்து போட்டுக்கிட்டு இருந்தேன். மாதம் சம்பளம் கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம் நம்ம அந்த சம்பளம் வாங்கிட்டு இருந்தேன். இப்பேற்பட்ட அளவில் இருக்கக்கூடிய ஆளுக்கு எங்கேயாவது எம்எல்ஏ போகணுமா? என் பையன் பாத்தீங்கன்னா அவர் 1,4 லட்சம் வாங்குறாரு, பொண்ணு 1 லட்சம் வாங்குது. எனக்கு இப்ப பென்ஷன் வந்து பாத்தீங்கன்னா 70,000 வருது. நான் அவங்க எல்லாரும் உங்களுக்கு எதுக்கு உட்காந்து ரெஸ்ட் எடுங்கன்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. நண்பர்களே, என்னுடைய இலக்கு அது கிடையாது. 1000 பேரை கோடீஸ்வரர் ஆக்கணும். அதுல முக்காவாசி 70% நபர்களுக்கு மேல விவசாயிகளை கொண்டு வரணும். இப்ப ஆரம்பத்திலே விவசாயிகளை கொண்டு வர முடியாது, ஒரு சிலர் தான் கொண்டு வந்திருக்கிறேன். நீ போக போக நிச்சயமா அதை பண்ணுவேன். அது என்னுடைய என்னுடைய சாந்திக்காக தான் பண்றேன். என்னுடைய விருப்பம், என்னுடைய மனச்சாந்திக்காக அதை பண்றேன். இதெல்லாம் வந்து பிரமாதமா நடக்கும். இதுக்கு அது நடக்கிறதுக்கு எல்லாம் ஆண்டவன் செயல்பாங்கல்ல, அதே மாதிரி ஆண்டவனுக்கு நிகரான நினைக்கக்கூடிய ஆளு நானு. நம்ம ராமலிங்க சாரையும் நீ அங்கங்க 2 உழைச்சி இருக்கக்கூடிய நம்ம 100 பேருக்கு மேல இருந்து சாகுறாங்க. அந்த 100 பேரையும் தான் நான் நினைச்சிட்டு இருக்கிறேன். காலையில எந்திரிச்ச உடனே அவங்களுக்காக தான் ப்ரே பண்றேன். இந்த நம்ம ஸ்பீட் கேஸ் குடும்பத்துக்காக ப்ரே பண்றேன். நிச்சயமா நீங்க எல்லாருமே அதை ப்ரே பண்ணிட்டு செயலை தொடங்க. ஆண்டவன் நல்லதே நம்ம கொடுப்பாரு. எந்த கெட்டது வந்தாலும் விலை ஓடி போயிடும், துஷ்ட சக்திகள்லாம் ஓடிடும். நமக்கு பகவான் வந்து நல்லது கொடுப்பாரு. விரைவில் நம்ம எல்லாம் இருக்கக்கூடிய இடங்கள் வேறையா இருக்க போகுது. அப்பப்போ பாத்தீங்கன்னா மாதம் ஒரு வெளிநாட்டுக்கு டூர் போக போறோம். இந்த பணத்தை எல்லாம் வச்சுட்டு என்ன நண்பர்களே செய்யறது அப்படிங்கிற அளவுக்கு நமக்கு பணம் வரப்போகுது, கொட்ட போகுது. நிறைய நன்மைகள் செய்ய போறோம். இந்த பணத்தை நிச்சயமா நம்ம உழைச்சி சம்பாரிச்ச பணம் 1 பைசா கூட தீய காரியத்துக்கு இது போகாது, போக விட மாட்டோம். நிச்சயமா வந்து நம்ம நல்ல காரியத்துக்கு தான் இது பயன்படும். எல்லாருமே நல்லா இருப்போம். நம்மளை பார்த்து நாடே வாழ போகுதுங்க, அதான் உண்மை. நன்றி. இந்த காலை வேளையில எனக்கு ஒரு சின்ன வாய்ப்பு கொடுத்ததற்கு மிக்க நன்றி. அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும். தேங்க்யூ. தேங்க்யூ சார். நல்ல ஒரு விஷயம், நல்ல ஒரு பதிவு. பணம் மட்டுமே வாழ்க்கை இல்லை. இப்ப இன்னைக்கு அழகேசன் சாரை பொறுத்த வரைக்கும் பணம் அவருக்கு பிரச்சனை கிடையாது. ஆனா அவர் சொன்ன ஒரு வார்த்தையை பாருங்க, 1000 பேரை வந்து நான் ஒரு கோடீஸ்வரனாக்குறேன் என்னத்தை எடுத்திருக்காரு. அவருக்கு 60 வயசு ஆகுது. அந்த 60 வயசுல எவ்வளவு எனர்ஜியா பேசுறாரு அப்படிங்கிறது மட்டும் பாருங்க. எனர்ஜி மட்டும் இல்ல, உண்மை இருக்கும். சிவன் கோயிலுக்கு போனா கை தட்டிட்டு வரணும். ஏன்னா இருக்கிற அந்த அது கூட நம்ம வெளியில கொண்டு போக கூடாது எண்ணம் உள்ளவர். எப்படிப்பட்ட நபர்களை அவர்கள் இணைக்கணும்னு கேட்டிருக்காங்க. நண்பர்களே, இன்னொரு விஷயம், நம்ம குரூப்பை பொறுத்தவரையில் ரொம்ப ஃபில்டர் பண்ண போறோம். யாரெல்லாம் வந்து பிபிஎஸ் ஸ்பீட் கேஸ்ல இருக்கீங்களோ அவர்கள் மட்டும் இருங்க. பாக்கியெல்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து ரிமூவ் ஆயிடுவாங்க. ஏன்னா இனிமேல் கொண்டு இணைக்கிற நபர்கள் வந்து புதிய நபர்களா இணைச்சிருங்க. தேவையில்லாத கூட்டம் நம்மளுக்கு தேவையில்லை, அவ்வளவுதான். இங்க ஒர்க் பண்றவங்க மட்டும் இருந்தா போதும். டெய்லி ஜூம் மீட்டிங் அட்டென்ட் பண்ணுங்க நண்பர்களே. உங்களுக்காக 5 மீட்டிங் வந்து ஜூம் நடத்திட்டு இருக்காங்க, நம்ம நடத்திட்டு இருக்கோம். நம்மளுக்காக தானே நடத்துறோம். அதை வந்து புதிய நபர்களை வர வைங்க. எத்தனை டீச்சர்ஸ் ஒர்க் பண்றாங்க பாருங்க. ஒரு நாளைக்கு ஒருத்தர் ஜூம் மீட்டிங் எடுக்கிறாங்க அப்படின்னா அவங்க எவ்வளவு எனர்ஜியை கொடுக்குறாங்க உங்களுக்கு, எல்லாம் நமக்காக. அப்ப அதை பயன்படுத்தணும். அந்த ஜூம் 5 ஜூம் நடந்துட்டு இருக்கு. 9 மணிக்கு ஒரு ஜூம், 12 மணிக்கு ஒரு ஜூம், 3 மணிக்கு ஒரு ஜூம், 6 மணிக்கு ஒரு ஜூம், 8 மணிக்கு பாத்தீங்கன்னா ரெகுலர் ஜூம். அதுல 2 ஆசிரியர்கள் இணைந்து பணியாற்றுறாங்க. அப்ப என்னன்னா இதெல்லாம் வந்து நீங்க மைண்ட்ல கொண்டு வரணும். நமக்காக பண்ற விஷயத்த நமக்காக பயன்படுத்தணும். புதிய நபர்களை வரவழைக்கணும்னு கேட்டுக்கிட்டேன். அடுத்தது பாத்தீங்கன்னா உண்மையிலே வந்து ஒரு சிங்கப்பெண் தான் சொல்லலாம். ஒரு கல்வித்துறையில மிகப்பெரிய பணியாற்றி இருக்காங்க. அவங்க வந்து ஒரு மீட்டிங் எடுத்தாங்க அப்படின்னா அவ்வளவு அவங்களோட ஆடியோ வந்து உலகம்லாம் போயிடுச்சு. லண்டன்ல இருந்து நேற்று ஒருத்தவங்க இந்த ஆடியோ கேட்டுட்டு அவங்க நம்பர் கொடுங்க அப்படின்னு கேட்கறாங்க. எங்க ரிலேஷன் தான். அப்ப அந்த அளவுக்கு ஒரு உலகம்லாம் போகுது. அதே போல நல்லதே நடக்கும் அறக்கட்டளையில நம்மளுடைய இலக்கு 1 லட்சம் உறுப்பினர்கள் சேரணும். நல்லா புரிஞ்சுங்க, 1 லட்சம் உறுப்பினர்கள். அதுல வந்து 15 செயற்குழு உறுப்பினர்கள் இருப்பாங்க, 300 பொதுக்குழு உறுப்பினர்கள் இருப்பாங்க. 1 லட்சம் பேருக்கு மேல உறுப்பினர்கள் சேர்க்க போறோம்.
இதெல்லாம் இதெல்லாம் செஞ்சோம் அப்படின்னம்னா நீங்க என்னென்ன நினைக்கிறீங்களோ அதெல்லாம் நடக்குங்கிறது தான் உண்மை. ஏதோ இவங்க வாயால சொல்றாங்க இவங்க செய்வாங்க அப்படிலாம் நினைக்காதீங்க. ஏன்னா தனிமரம் தோப்பாகாது. தனியா சங்கர் சார் நினைச்சா கண்டிப்பா நடக்காது. ஆனா இப்ப நீங்க இருக்கீங்க, நம்ம இருக்கோம், ஒன்னா சேர போறோம். இன்னும் நிறைய நண்பர்களுக்கு நிறைய பேருக்கு தெரியாம இருக்கு நண்பர்களே. சாரதா இல்ல மகாராஜா தான் சொன்னாங்க, எங்க வீட்டுக்கு எயித்தாப்ல இருக்க எங்க மாமா பையனை யாரோ ஒருத்தர் சேர்த்திருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்ப உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிறவங்கள்ட்ட இதை பத்தி பேசுங்க. பெண்கள் குழு குழுவா அமைச்சு அவங்கள்ட்ட பேசுங்க. மகளிர் குழு தலைவிகளை முதல்ல கொண்டு வாங்க, அப்புறமேல உறுப்பினர்களை கொண்டு வரலாம். முதல்ல தலைவிகள்கிட்ட ஆண்ட்ராய்டு போன் இருக்கும், அவங்கள முதல்ல கொண்டு வாங்கன்னு சொல்லிட்டு கிரேட். உண்மையிலே உஷாராணி மேடம் வெல்கம் பண்றேன். வெல்கம் மேம். ஒரு சில வார்த்தைகள் நீங்க பேசிட்டு ஃபைனல் பண்ணிக்கலாம். தேங்க்யூ. ஹாய் சார். சார் கேக்குதுங்களா வாய்ஸ்? கேக்குதுமா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பிபிஏ ஸ்பீடு கேஷ் குடும்ப உறுப்பினர்களுக்கு உற்சாகமான காலை வணக்கம். மகளிர்களுக்கு கூடுதலான வணக்கங்கள். என்ன ரீசன் அப்படின்னா, மிகப்பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நம்ம கையில அழகா வடிவமைச்சு கொடுத்துருக்காங்க. இத அப்படியே அந்த வடிவங்கள் அச்சு அசல் அப்படியே நம்ம மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க வேணுங்கிறதா நம்மளோடது. கூடுதலாகவும் வேண்டாம், குறையவும் வேண்டாம். அதே வடிவமைப்பு அவங்க கையில கிடைக்கும் போது அது அவங்கவுங்க எந்த அளவுக்கு பிரமிப்பா பார்ப்பாங்க அப்படிங்கறது ஒரு சில 2 வருடங்கள்ல நம்ம பார்ப்போம். ஒரு ஏதாவது ஒண்ணு நடந்துட்டு இருக்கு அப்படின்னா ஒரு செகண்ட் யோசிச்சு எடுத்து வச்சோம் அப்படின்னா அதனோட அடி இதுக்கு முன்னாடி அடிச்சு வச்சதை விட ரொம்ப பலமா இருக்குன்னு இந்த ஒரு வாரத்துல இனி நம்ம பார்க்க போறோம். என்ன ரீசன் அப்படின்னா, ஏதாவது ஒரு செகண்ட் ஸ்லோ ஆச்சுன்னா எனக்கு அப்படியே ஆப்போசிட்டா மாறிடும். எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். நான் ஒரு எம்இ கம்ப்யூட்டர் சயின்ஸ் அட்மிஷன் போட்டுட்டு வரும்போது ட்ரெஸ் எடுத்துட்டு வரேன். வர்ற வழியில என்னாச்சு அப்படின்னா, என்னோட பர்ஸ் பேக்ல போடுறதுக்கு பதிலா அப்படியே சருன்னு கீழே விழுந்துருச்சு பஸ்ஸுக்குள்ளேயே. டோட்டலாவே எனக்கு தெரியல. பஸ்ஸை விட்டு இறங்குனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா கையில ட்ரெஸ் மட்டும்தான் இருக்கு, 4 செட்டு ட்ரெஸ். பஸ்ஸுக்கு காசு இல்ல. ஸோ அந்த டைம் நான் வீட்டுல அங்கிருந்து வரும்போதே எனக்கு யாருக்கு தெரியாது இல்லைங்களா. அப்ப அங்கிருந்து நான் போலீஸ்காரர்கிட்ட தான் காசு வாங்கிட்டு வந்தேன் பஸ்ஸுக்கு. அவர் 50 ரூபா கொடுத்தாரு. எனக்கு 25 ரூபா போகுதுன்னு திருப்பி 25 ரூபாய்க்கு கொடுத்துட்டு நான் வீடு சேர்ந்தேன். வீடு வந்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி சொன்னதையும், அப்படின்னா அந்த காலேஜ் வேண்டாம், வேற காலேஜ் சூஸ் பண்ணிக்கிறியா எம்இ கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிறதுக்கு அப்படின்னாங்க. நான் சொல்லிட்டேன் அதுக்கு வாய்ப்பே கிடையாது. இதே ஒரு 1.5 வருஷம் கழிச்சு அந்த பர்ஸ் தொலைஞ்சிருச்சா என்ன பண்ண முடியும்? 6 மாசம் தானே முடிக்கிறதுக்கு. அப்ப அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு வந்திருக்குமா? வராது. அதுக்கப்புறம் தான் இது ஏதோ எனக்கு ஒண்ணு செய்ய போகுது, அதனாலதான் இந்த தடை அப்படின்னு சொல்லிட்டு நான் எம்இ கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா யூனிவர்சிட்டி ரேங்க் ஹோல்டர் 13வது ரேங்க் ஹோல்டரா வாங்கினேன். சோ அப்ப என்னன்னா, எல்லாத்துக்கும் ஒரு செகண்ட் தடை வருது அப்படின்னா இதை விட நம்மளுக்கு மிக பெருசா ஒண்ணு கிடைக்க போகுது அப்படிங்கிறது தான் நம்மளோட மைண்ட்ல இருக்கணுமே தவிர மத்த கருத்துக்களுக்கு இங்க ஒரு துளிக்கூட இடமே இல்லை. அதே மாதிரி சிஸ்டம் ப்ரமோட்டர்ஸ் ஆகக்கூடிய அத்தனை பேர்த்துக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். நிறைய பேர் 8, 9 கம்ப்ளீட் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம சிஸ்டம் ப்ரமோட்டர் மீட்டிங் முடிக்கவே நிறைய பேர் கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. இனி வரப்போற அத்தனை பேர்த்துக்கும் வாழ்த்துக்கள். ஸ்பான்சரா இருக்கக்கூடிய நம்ம கீழே வரக்கூடிய அத்தனை பேர்த்துக்கும் முதல்ல இருந்து அப் டு எண்டு வரைக்கும் கீழே வரவங்களை எப்படி கொண்டுட்டு போகணும்னு சொல்லிட்டோம்னாவே சிஸ்டம் ப்ரமோட்டர் 1000 என்ன, சார் சொன்ன மாதிரி 2500 தாண்டும் அப்படின்னு எனக்கும் வாய்ப்பெடுத்த அனைத்து நல்லவங்களுக்கும் வாய்ப்புக்குறி ஒரே ஒரு வரிகள் எப்பவும் சொல்ற மாதிரி, எப்படை வந்தாலும் இப்படை வெல்லும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். எப்படை வெல்லும் இப்படை வந்தாலும் எப்படை வெல்லும் அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். அது மட்டும் இல்லாம ஒரு சில துளிகள் எப்பவும் சொல்ற மாதிரி, விடுகின்ற பொழுதெல்லாம் விடியல் அல்ல, நீ விழிக்கின்ற பொழுதே விடியல். சோ இன்னைக்கு விடியக்கூடிய விடியல் அத்தனை பேர்த்துக்கும் அவங்க நினைச்ச மாதிரி எல்லா சாதனையும் படைக்க ஒரு நாளா அமையட்டும்னு சொல்லிட்டு எனக்கு வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றியை சொல்லிட்டு, அது மட்டும் இல்லாம அந்த என்னது ஒவ்வொரு படையும் சொல்லும் போது நம்ம எப்படை தோற்பின் இப்படை வெல்லும் அப்படிங்கிற மாதிரி அந்த தோற்கிறதுன்னு சொல்றது ஒரு மாதிரியா இருக்கு. அதனால பாத்தீங்கன்னா எப்படை வந்தாலும் இப்படை வெல்லும் அப்படின்னு சொல்றது எனக்கு என்னமோ பெஸ்டா தோணுது. ஓகே, அதை வென்று காட்டுவோம்னு சொல்லிட்டு வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள், நன்றிகள். தேங்க்யூ சார். நன்றி மேடம். ரொம்ப அருமையான ஒரு விஷயத்த பதிவு பண்ணீங்க. நீங்க சொன்ன மாதிரியே இனிமே மாத்திக்கிறதுக்கு முயற்சி பண்றோம். நன்றி. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்மளுடைய ப்ரோக்ராம் ஷெட்யூல் முடிய போகுது. நண்பர்களே, சரியா 3 மணிக்கு பாத்தீங்கன்னா சிஸ்டம் ப்ரமோட்டர்ஸோட மீட்டிங் இருக்கு. தயவு செஞ்சு வராத சிஸ்டம் ப்ரமோட்டர்ஸுக்கு நீங்க தான் இன்ஃபார்ம் பண்ணணும்.
வந்திருக்க நபர்கள் கண்டிப்பா 100% வந்து வாங்க. நிறைய விஷயங்கள் உங்களோட ஷேர் பண்ணிக்க போறோம். அதனால சிஸ்டம் ப்ரொமோட்டர்ஸ் மீட்டிங்க்கு சங்கர் சார் வந்து நிறைய அப்டேட்ஸோட வராரு. இன்னைக்கு 275 மெம்பர்ஸ் 300 பேர்கிட்ட இருக்கோம். சாரி 300 பேர்கிட்ட. அந்த 300 பேரும் இன்னைக்கு வந்து கலந்துக்கணும்னு சொல்லிக்கிறேன். எந்த வேலைகள் இருந்தாலும் வேலையை பார்த்துக்கிட்டே இந்த நியூஸை இதை பத்தி நீங்க ஆன் பண்ணி வச்சுட்டு கேளுங்கிறத சொல்றோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட். அனைவரும் வந்து அந்த சிஸ்டம் ப்ரொமோட்டர்ஸ் மீட்டிங்ல கலந்துங்க. 3 மணி மீட்டிங் மட்டும் ரெகுலர் மீட்டிங் வந்து அதை வந்து ஸ்டாப் பண்ணிட்டு சங்கர் சாரோட பிரசன்டேஷன் இருக்குங்கிறத சொல்றோம். இப்போ 9 மணி மீட்டிங்கு புதிய நபர்களை எல்லாரும் இணைப்போம். இன்னைக்கு ஒரு சபதம் எடுத்துக்கிறோம். ஒரு இந்த வந்திருக்க அனைவரும் ஒரு பேரை புதிய நபர்களை இன்னைக்கு இணைக்கணும் அப்படிங்கிறத கேட்டுக்கிறேன். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ ஆல். தேங்க்யூ.